பைந்தமிழ் இலக்கிய பேரவை நடத்தும் கவிதை பேசட்டும் என்னும் ரெக்கார்டிங் சிவப்பு கலர் வந்தோன்னு நிறுத்தவங்களா? இன்னும் சிவப்பு வரல. ரெக்கார்டிங்ல சிவப்பு கலர் வந்துருச்சுண்ணா. ஆரம்பிக்கலாம். பைந்தமிழ் இலக்கிய பேரவை நடத்தும் கவிதை பேசட்டும் எனும் இச்சிறப்பான நிகழ்விற்காக இணையத்தால் இணைந்திருக்கும் இன்பத்தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இம்மாலை பொழுதில் மரியாதைக்குரிய வணக்கங்கள். இந்நிகழ்ச்சி கவிதை குறித்த கலந்துரையாடல் ஆதலின் ஒரு குட்டி கதை ஒன்றை கூற ஆசைப்படுகிறேன். ஒரு தமிழ் மாணவன் ஒருவன் கவிதை என்றால் என்ன, அது எப்படி எழுதப்பட வேண்டும் என்ற கேள்வியை தமிழ் கவிதை உலகில் கவி சக்கரவர்த்தியான கம்பனிடம் கேட்டானாம். அதற்கு கம்பனும் சொன்னார், புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்றாகி அவியகத் துறைகள் தாங்கி ஐந்தினை நெறியலாவி சவியுறத் தெளிந்து தன்னென்றொழுக்கமும் தழுவி சான்றோர் கவியெனக் கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார். அதாவது உலகத்தாரால் போற்றப்படும்படி பல அணிகளை கொண்டு அறம், பொருள், இன்பம் ஆகிய பொருட்களை விளக்கி கற்பவருக்கு நுண்ணறிவு புகட்டும்படி ஐந்தினைக்குரிய ஒழுக்கங்களோடு தெளிவாக நன்கு விளங்கும்படி சொல்வதே சான்றோர் கவிதையாகும் என்று ஒரு நதிக்கு சிலேடையாக்கி நயம்பட நல்ல கவிதையின் இயல்பினை கம்பரும் நவின்றார். அத்தகைய சான்றோர் கவிதைகளை பற்றி பேசும் இந்நிகழ்வில் நானும் பேசுவதை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன். பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளாம் நதி வருமுன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழ்தாயை வணங்கும் விதமாக நிகழ்ச்சியின் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாயின் அருளோடு அடுத்ததாக தமிழமுதம் பருக வந்திருப்போரை வரவேற்கும் நல் நோக்கோடு நன்செய்வளர் தஞ்சையில் பான் சீகர்ஸ் கல்லூரியில் உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பவரும் பல மொழிகள் பயின்றாலும் பைந்தமிழ்பால் பற்றுள்ள சகோதரி மா சுபிக்ஷா அவர்களை வரவேற்புரையை வந்துரைக்க அன்போடு அழைக்கின்றேன். உள்ளத்தில் உண்மையொழியுண்டாயின் வாக்கினிலே ஒளியுண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலை பெருக்கும் கவி பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிப்பெற்று பதவி கொள்வார். தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கண்டார். பைந்தமிழ் இலக்கிய பேரவை தமிழெண்ணைக்கு அணி சேர்த்து தொடுக்கும் மாலையாய் தொய்வில்லாமல் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றது. அதன் ஒரு அங்கமாக பொன்மாலை பொழுதினில் கவிதை பேசட்டும் என்ற பொருண்மையில் கவிதை குறித்தான இந்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி தலைமையுரையாற்றிட வருகை தந்துள்ள கவிதையின் புதல்வி, ஆகச்சிறந்த ஆசான், தாயுள்ளம் கொண்டு மாணவர்களுக்கு மாண்புணர்த்திடும் மங்கை முனைவர் நாகவல்லி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பைந்தமிழ் இலக்கிய பேரவை என்ற அமைப்பை நிறுவி
பல்வேறு வகையான நிகழ்வுகளை முன்னெடுத்து தமிழ் அன்னைக்கு அணி செய்து வரும் கன்னித்தமிழ் காதலன் அதிவீர பாண்டியன் அவர்கள் இந்த நிகழ்வின் நோக்கம் குறித்து கருத்து பகிர இருக்கிறார். அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் தான் வாசித்து மகிழ்ந்த கவிதையை வாஞ்சையோடு எடுத்துரைக்க வந்திருக்கும் ஹுசைனா, செந்தமிழ், கோமதி, அமிதா ஆகிய நால்வரையும் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வின் முடிவில் நன்றி நவிழவிருக்கும் சகோதரர் ரோஹித் அவர்களையும் இனிதே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் சகோதரர் மருது பகவதி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்விற்கு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தமிழ் ஆர்வலர்களும் கல்லூரி பேராசிரியர்களும் பள்ளி ஆசிரியர்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் பங்கேற்பாளர்களாக இணைந்துள்ளனர். அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நல்லதொரு நிகழ்வு நயமோடு நடைபெறுகிறது. தமிழ் சொந்தங்களே, சின்னமோடு தீந்தமிழ் அறிய செவிமடுப்பீர். நன்றி, வணக்கம். வரவேற்பு உரை நல்கிய சகோதரி மா சுபிக்ஷா அவர்களுக்கு நன்றிகள். கவிதைக்கு கருப்பொருள் எவ்வளவு முக்கியமோ அது போன்றதுதான் ஒரு நிகழ்வு நடத்தப்படுவதற்கான நோக்கமும் இன்றியமையாதது. இது போன்ற ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை உயரிய நோக்கங்களுக்காக இந்த பெருந்தொற்று காலத்திலும் அருந்தமிழ்பால் கொண்ட அயராத பற்றினால் அன்றாடம் நடத்தி வரும் நம் பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் ஒருங்கிணைப்பாளரும் 19 நாட்டு தமிழறிஞர்கள் ஒன்றிணைந்த வளரி பன்னாட்டு கவிஞர் பெருமன்றத்தின் தமிழ்நாடு மாணவர் கவிதை பிரிவின் ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் அதிவீர பாண்டியன் அவர்களை நிகழ்வின் நோக்கம் குறித்து உரையாற்ற ஆசையோடு அழைக்கின்றேன். பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் 3 மணி எனக்குத்தான். பைந்தமிழ் இலக்கிய பேரவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிதை பேசட்டும் என்ற பொருண்மையிலான கவிதை குறித்தான கலந்துரையாடல் நிகழ்வில் இணைந்துள்ள அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் அடியன் அதிவீர பாண்டியனுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பைந்தமிழ் இலக்கிய பேரவை பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது. இந்த பொன் மாலை பொழுதிலான நிகழ்வினுடைய துவக்கமாய் வரவேற்புரை வழங்கிய சுபிக்ஷா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று வாழ்த்தி இந்த நிகழ்வினை இனிதே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரன் மருது பாரதி அவர்களே, இந்த நிகழ்விற்கு நான் கேட்ட உடனே மிகவும் ஆர்வமாகவும் மகிழ்வுடனும் அன்புடனும் என்னுடைய அழைப்பை ஏற்று நல்லதொரு நிகழ்விற்கு தலைமை தாங்க இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய அம்மா, பள்ளி ஆசிரியை, என்னை பெற்றெடுக்காத அன்னையாக இருந்தாலும் என்னை அவர் சொந்த மகனாக பாவித்து என்னுடன் நயமோடு பழகக்கூடியவர் நாகவள்ளி அம்மா அவர்களை வருக. தொடர்ந்து 4 சிறப்பு விருந்தினர்கள் மற்றவர்களுக்கு சபைக்கும் எனக்கு அன்பிற்கினிய சகோதரிகள் 4 கவிதைகளும் கவிதை குறித்து பேசுகின்றன. தமிழகத்தில் ஏன் உலக அளவில் தமிழ் மொழி சார்ந்து ஆகச்சிறந்த கவிஞர்களாக பேசப்பட்ட கவிஞர்களை பற்றி, அவர்களுடைய அனுபவங்களை பற்றியும், அதில் ஒரு கவிஞர் எழுதிய ஒரு கவிதையை அவர்கள் மனதிற்கு பிடித்த அந்த ஒரு கவிதையை குறித்து 5 to 10 மணித்துளிகள் உரையாட இருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு பேச இருக்கக்கூடிய அத்துணை கவிதைகளுமே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மனதில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்திய கவிதை என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவில் இந்த அரங்கில் கவிதை பேசட்டும் வா என்ற பொருண்மையிலாக நடைபெறக்கூடிய இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் தாம் மனம் நிகழ்ந்து வாசித்த கவிதை குறித்து எடுத்துரைக்கக்கூடிய சகோதரி ஹுசைனா, சகோதரி கோமதி, சகோதரி அமிதா, சகோதரி செந்தமிழ் ஆகிய 4வரையும் வாழ்த்தி, தொடர்ந்து இந்த நிகழ்வில்
நன்றி நவில காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய தம்பி ரோஹித் அவர்களே, இந்த நிகழ்வு முழுமையையும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் சார் அருமை தம்பி மருது பகவதி அவர்களே, எங்களது பைந்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய தலைமை ஆலோசகர் தூத்துக்குடி காமராஜ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் மதிப்பிற்குரிய முனைவர் மா முரளி ஐயா அவர்களே, பைந்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய பொருளாளர் அன்பிற்கினிய தம்பி தாமோதரன் அவர்களே, செயலாளர் அமிதா அவர்களே, இணை செயலாளர் தம்பி தெய்வம் அவர்களே, நெறியாளர் அன்பிற்கினிய அக்கா செல்வராணி அவர்களே, மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர்களே, ஆசிரியர்களே, தமிழ் ஆர்வலர்களே, மாணவ நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினுடைய நோக்கம் குறித்தும் கவிதை குறித்து என்னுடைய பார்வை குறித்தும் ஒரு சில கருத்துக்களை மட்டும் இந்த நேரத்தில் பகிரலாம் என்று விளைகின்றேன். கவிதை என்பது எங்கும் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் கவிதை என்பது மனிதனுடைய மனதிலிருந்து பிறப்பது என்று கூறுவேன். இப்படி கவிதை என்பது தன்னுடைய மனிதனுடைய உள்ள குமுறலை ஒரு இலக்கியவாதியாக சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய சீற்றங்களை பதிவு செய்வதற்கான ஒரு களமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருதுபொருள். கவிதை உருவாவதற்கான அடிப்படை கூறுகளாக 4 குறிப்பிடலாம். ஒன்று சமுதாய தேவைகள், இன்னொன்று இலக்கு, அடுத்ததாக மூலப்பொருள். மூலப்பொருள் என்றால் அந்த ஒரு கவிதையை வடிப்பதற்கான சொற்கள், பின்பு உத்திகளும் வழிமுறைகளும். இந்த 4 குறித்துதான் பெரும்பாலான கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. உத்திகளும் வழிமுறைகளும் என்று பார்த்தோமானால் படிமம், குறியீடு, இது போன்ற உத்திகளை நாம் சொல்லலாம். இப்படி 4 பொருள்களை மையப்படுத்தி கவிதை என்பது காலந்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கவிதையை பற்றி பாப் நெருதா கூறும்போது இப்படி கூறுகிறார்: அற்ப ஆயுள் கொண்டதனாலும் மகத்தானதாலும் கவிதை ஒரு செயல்பாடு என்றே நம்புகின்றேன் என்று பாப் நெருதா கூறுகிறார். மிக உயர்ந்த சொற்கள் மிகச் சீரிய முறையில் உள்ளடக்கியது கவிதை என்று கோலட்ரிச் கவிதை பற்றி கூறுகிறார். ஆற்றல் நிரம்பிய சொற்கள் இயல்பாக பொங்கி வெளிவதுதான் கவிதை என்று வேர்ட்ஸ்வொர்த் குறிப்பிடுகிறார். கால்வாய் இல்லாத இடத்தில் பெய்யும் ஒளிமழையே கவிதை என்று கீட்ஸ் குறிப்பிடுகிறார். மொழியும் எழுதுகிறவனின் மனமும் இணைந்து முயங்குகின்ற போதுதான் கவிதை பிறக்கிறது என்று கவிதைக்குரிய இலக்கணமாக மதிப்பிற்குரிய கானாசு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி கவிதை குறித்து பல்வேறு அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போது வரை பாரதியார், பாரதிதாசன், அதன் பின்பு எழுந்த கவிஞர்கள், தற்காலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள் வரை கவிதை குறித்தான பல்வேறுபட்ட கருத்துக்களை தளத்தில் பகிர்ந்து வருகிறார்கள். எப்படி இலக்கியம் என்பதற்கு ஒரு முழுமையான விளக்கத்தை நாம் தந்துவிட முடியாதோ, அதை போன்றுதான் கவிதை என்பதற்கும் ஒரு இதுதான் கவிதை என்று ஒரு வரையறையை கூறிவிட இயலாது. அப்படி இன்றைக்கு காலம் வரை சங்க காலத்திலிருந்து சங்க காலத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய இலக்கணங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த காலங்களில் இருந்து பல்வேறு வடிவலாக கவிதைகள் வெளிவந்து இருக்கின்றன. கவிதைகளினுடைய ஆணிவேர் என்று சொல்லப்படுவது மரபு கவிதை. மரபு கவிதைகள் தொடங்கி அடுத்ததாக வசன கவிதையாக பரிணாமம் பெற்று அடுத்து புது கவிதை என்று சொல்ல வழங்கப்பட்டு தொடர்ந்து கதை கவிதை, கவிதை நாடகம், கவிதை புதினம், உருவக கவிதை, இதெல்லாம் பல்வேறு தரப்பட்ட கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லது புதிதாக இருக்கக்கூடிய சொல்லியிருக்கலாம். கவிதை நாடகம் என்றால் என்ன என்று ஒரு நூல் படித்த ஞாபகம் இருக்கிறது. கவிஞர் மீராவினுடைய கவிதை நாடக வடிவில் அமைந்திருக்கும். அந்த நூலுடைய பெயர் சரியாக தெரியவில்லை. ஆனால் ஒரு சில கவிதைகள் நாம் வாசிக்கும் போதே நாடக வடிவில் அமைந்திருக்கக்கூடிய கவிதை இருக்கின்றது. கதையினுடைய வடிவிலேயே கவிதைகளும் அமைந்திருக்கின்றன. தமிழ் மொழியினுடைய கவிதைகள் கதை வடிவில் அமைந்திருக்கும். கவிதை புதினம் என்றால் நாவல் அதை புதினம் என்றால் நாவல் அல்லவா, நாவல் போன்று இருக்கக்கூடிய கவிதைகளும் இருக்கின்றன. தமிழ் மொழியின் ஒரு சில கவிதைகளை எவ்வாறு காண இயலும். உருவக கவிதை என்பது ஒன்றை உருவகப்படுத்தி கூறும் விதமாக இருக்கக்கூடிய கவிதை. இது
கவிதையினுடைய வகைகள், அந்த குறியீடு, அந்த உத்திகள்ல வரக்கூடிய கவிதையினுடைய வடிவம். அதன் பின்பாக தற்போது நவீன காலத்தில் வெளிநாடுகளினுடைய கவிதை வடிவங்கள், குறிப்பாக சொல்ல போனால் ஜப்பானிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐக்கூ கவிதை, அந்த ஐக்கூ கவிதை தற்போது சென்றிக்யூ, லிமரிக்யூ, லிபூன், ஹைஃபூன் இந்த மாதிரியான வடிவங்களாக பரிணமித்து இருக்கின்றன. அதற்கடுத்தபடியாக கசல் கவிதைகள், அப்துல் ரஹ்மானுடைய கசல் கவிதைகள் பெருமளவாக தமிழகத்தில் பேசப்பட்டது. குரட்கு, சீர்கு இந்த மாதிரியான புது வடிவங்கள் கவிதைகளில் பரிணமித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இப்படி பல்வேறு வடிவங்கள் பண்டைய காலம் தொட்டு மரபு கவிதையிலிருந்து இக்காலம் வரைக்கும் பல்வேறு கவிதை வடிவங்களாக பரிணமித்து இருக்கின்றன. இப்படியே சொல்லிக் கொண்டு போனால் இதை எதற்காக இந்த நிகழ்வை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் என்றால், இன்றைக்கு எங்களுடைய பைந்தமிழ் இலக்கிய பேரவையுடைய ஒரு முக்கிய நோக்கமாக கருதுவது வாசிப்பை மேம்படுத்த வேண்டும். பெருமளவாக வாசிப்பினுடைய எண்ணம் குறைந்து கொண்டே வருகிறது. வாசிப்பை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் என்று கூறும் விதமாக நூல் விமர்சனம் போன்ற நிகழ்வுகளை எடுத்தாலும் இது போன்ற கவிதைகளை ஒரு ஆளுமையை பற்றின கவிதை, ஒரு கவிதையை இங்கு அறிமுகம் செய்யும் போது அந்த கவிதையை படித்து கேட்டு ரசித்த பின்பு அவரை பற்றி நாமும் அறிந்து கொள்ளலாம் அல்லவா? அது போன்ற எண்ணங்கள் நம்முடைய பங்கேற்பாளர்களிடையே வரும் என்ற நோக்கத்தின் விளைவாகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம். சென்ற திங்களில் கூட நாங்கள் சிறுகதை குறித்தான கலந்துரையாடல் நிகழ்வினை ஏற்படுத்தி இருந்தோம். அதுபோன்று இந்த வாரம் கவிதை குறித்தான கலந்துரையாடலை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இதனுடைய நோக்கம், ஒரு சிறப்பு விருந்தினர், அதாவது ஒரு சகோதரி, தான் பெரிதும் தன்னை கவர்ந்த ஒரு படைப்பாளி, அவருடைய படைப்பிலிருந்து ஒரு கவிதையை மட்டும் தேர்வு செய்து அந்த கவிதையை பற்றி கூறி, அந்த கவிஞர் எதற்காக அந்த கவிதை எழுதியிருக்கிறார், அந்த கவிதையின் மூலமாக அந்த கவிஞர் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன, தான் அந்த கவிதையிலிருந்து புரிந்து கொண்டதற்கான கருத்து என்ன, தற்போது இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அது எதை உணர்த்துகின்றது என்பது பற்றியான விளக்கங்களை இந்த நிகழ்வு தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றது. அதனை அம்சமாக கொண்டு அதனுடைய துவக்கமாக அந்த நால்வருக்கும் வாழ்த்து கூறி, நான் இப்போது பேசக்கூடிய நால்வரும் சமகாலத்தில் இருப்பவர்களை காட்டிலும் இதற்கு முன்பாக பயணித்தவர்கள். பாரதியார், பாரதிதாசன் அடுத்து வந்தவர்களுடைய கவிதைகள் குறித்து பேசுவார்கள். நான் சமகாலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் கவிதை. அந்த ஆசிரியரை காட்டிலும் அந்த கவிதை எனக்கு மிகவும் படித்தது. அவர்களுடைய ஆசிரியருடைய வரலாறு தனிப்பட்ட வரலாறு. என்னென்றால், அவர் தற்போது நவீன காலத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். ஒரு பெண் எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை எவ்வளவு பெற்று முன்னேறுகிறார் என்பதற்கான சான்றாகவும் அந்த பெண்மணி இருக்கலாம். ஏனென்றால், குடும்ப சூழலின் காரணமாக பெண்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட நிலையில் 29 வயதில் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்து தொடர்ந்து தன்னுடைய இலக்கிய பணியை மேற்கொண்டு உலகம் போற்றும் ஒரு உன்னத மனிதராக இன்றைக்கு வாழ்ந்து சென்னையில் வசித்து வரக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தற்போது பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய முனைவர் ஆதிரா முல்லையம்மா அவர்களுடைய கவிதை இதழ்களில் வெளிவந்தது. அந்த இதழ்களில் வெளிவந்த ஒரு கவிதையை வாசிக்கும் போது என் கண்ணில் பட்டதை இந்த இடத்தில் பதிய வைத்து சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்துள்ள அத்துணை பேருக்கும் வழிவிட்டு அமரலாம் என்று நினைக்கின்றேன். பூனைகளின் சாயலில் என்று தலைப்பிட்டிருக்கிறார் இந்த கவிதைக்கு. இன்றைக்கு பெண்கள் எவ்வளவு கஷ்டங்களை இன்றைய சமுதாயத்தில் அனுபவிக்கிறார்கள் என்பதை ஒரு குறியீட்டாக சொல்லக்கூடியதாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. தாழ் திறப்புக்காக வாய்ச்சலுக்கான ஆயுதத்தோடு கதவருவில் அளவறிந்த முகங்கள், நல்வரவு சொல்லி அழைக்கலாம் என்று சொல்லும் குணம். இப்படி கவிதை துவங்குகின்றது. பூனைகளின் சாயலில் இருக்கு, அவற்றின் ஆதி அந்த பழக்க வழக்கங்கள் பூர்வங்கம் தெரிந்த பின்புதான் அழைக்க வேண்டும் என்று சொல்லும் தெரிந்தன. சாயலில் சிலர் குழம்பிலிருந்து லாபகமாக மீன்களை திருடும் அசைவ பூனைகளின் சாயலில் சிலர் எலி வேட்டையாடி மார்தட்டிய
தூர்வீச்சோடு வேட்டையாட பூனைகளின் சாயலில் சிலர், நீல நயனத்தில் தாப்பம் நிரம்பிய ஓலமிட்டு வெறிக்கும் காட்டு பூனைகளின் சாயலில் சிலர், இப்படியாக காத்திருக்கும் பூனைகள் சூழ்ந்த பெண் உலகு என்று கவிதையை நிறைவு செய்கிறார். இது அத்துணையும் பெரும்பாலானவை குறியீட்டு சொல்லாகத்தான் இருக்கும். இன்றைக்கு பெண்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகு எப்படி இருக்கின்றது, அவர்களுக்கு மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் எவ்வளவு விடயமான சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை கூறும் விதமாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. எனவே நாம் நாள்தோறும் எதையாவது சிந்தித்து இயன்ற அளவு வாசிக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு ஒரு பக்கமாவது வாசிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய மனமானது நெகிழ்ச்சியடையும், மனதிற்கு இருக்கக்கூடிய சுமைகள் விலகும் என்பதை இத்தனையெல்லாம் காட்டிலும் உயிர் வாழ்வதற்கான உன்னதமான ஒரு பணி வாசிப்பு தான். வாசிக்கவில்லை என்றால் சுவாசிப்பே தேவையில்லை என்ற முடிவு எடுப்பதற்கு கூட தயங்காத அறிஞர்கள் பிறந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் பயணிக்கின்றோம். நல்ல நூல்களை வாசியுங்கள், சுவாசமே அதுவாகட்டும். பைந்தமிழ் இலக்கிய பேரவையோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கவிருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும், தலைமை தாங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நாகவள்ளி அம்மையார் உட்பட அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதைகளின் பல்வேறு இயல்புகளையும் ஆக்கப்பூர்வமான இந்நிகழ்வின் நோக்கத்தையும் அனைவரும் அறிய பெற்றோம். நன்றி அண்ணா. நற்கல்வி அமுது பெற நாள்தோறும் உழைப்பவரும் 3000த்திற்கும் மேற்பட்ட இணையவழி நிகழ்வுகளால் முத்தமிழை வளர்ப்பவரும் 300க்கும் மேற்பட்ட கவியரங்கில் கவிபாடிய கவிஞரும் சுவை மிகுந்த இப்பொன் மாலை பொழுதில் சொல்மாலை சூட்டுதற்காக அருந்தமிழில் உரையாற்ற அமர்ந்திருக்கும் புரவலர்களின் அவைத்தலைமை பொறுப்பேற்று அணி செய்யுமாறு ஆண்டிப்பட்டி ஆசிரியை நாகவள்ளி அம்மையாரை பணிவன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அவைக்கு என் முதல் வணக்கம், தமிழுக்கு என் அடுத்த வணக்கம். இன்றைய தலைப்பு கவிதை எழுதுவது, கவிதையை பற்றிய ஒரு கருத்தாய்வு. அந்தி மாலையிலே அழகிய வேளையிலே அதிவீர பாண்டியன் பைந்தமிழ் பேரவையின் கவிதை அருவி கொட்ட உள்ளது. கவிதை அருவியில் அந்த கவிதை மலையில் நனைவோம், கவிதையை உணர்ந்து சுவாசித்து அதன் அருமையை உணர்வோம். கவிதை என்பது உள்ளத்தில் உள்ளது. கவிதை என்பது எல்லோரும் உடனே எழுதிவிட முடியாது. தோன்றிய உடனே எழுதுவது அது விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அது ஒரு சிலருக்கு கைவந்த கலையாக, தோன்றிய உடனே கவிதை எழுதுபவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு பிரமிப்பாகவும் இருக்கும். அதில் உள்ள கருத்துக்களை நோக்கும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு, அந்த நிகழ்வுக்கு தக்கவாறு, அந்த இடத்துக்கு தக்கவாறு அவர்கள் கருத்துக்களை அழகாக எடுத்து வைத்திருப்பார்கள். அதில் எதுகை, மோனை, சந்தம், சொல்நயம், கற்பனை நயம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். கவிதை எழுத வேண்டும் என்றால் தனி இடத்தில் இருக்க வேண்டும், கற்பனை வளம் பெருக வேண்டும், சூழ்நிலை இருக்க வேண்டும். அது மாதிரி தனியான இயற்கை சூழல்ல வானத்தை ரசித்து நிலவை ரசித்துதான் கவிதை எழுத வேண்டும் என்றெல்லாம் சொல்பவர்களுக்கு மத்தியில் எப்பொழுதும் நினைத்தவுடன் கவிதை எழுதுபவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது கவிதை என்பது உள்ள உணர்வுகளின் வெளிப்பாடு என்பது என்னுடைய கருத்து. அது சோகமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், மகிழ்வாக இருக்கலாம். என்னென்ன உணர்வுகள் இருக்கோ அந்த பாராட்டு உணர்வை கூட கவிதையாக வெளிப்படுகிறது. அந்த கவிதை வெளிப்பட தருணம் தான் வேண்டும். அந்த வெளிப்பட தருணம் வேண்டும் என்பதற்கும் சொற்கோவை துணை செய்ய வேண்டும். நிறைய சொற்கோவைகள் இருந்தால், அந்த சொற்கெருக்கம் இருந்தால் கவிதை தானே வரும். வார்த்தைகளின் விளையாட்டு தான் கவிதை. அந்த வார்த்தைகளின் சாகச விளையாட்டு கவிதை. இந்த இடத்தில் இந்த வாசகத்தை போடும் பொழுது மகிழ்ந்தேன், நனைந்தேன், சிரித்தேன், அந்த தேன் 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 என்று வருகிற போது போடுகிற போது அந்த படிக்கும் பொழுதே ஒரு சுவை கூடும். அப்படிப்பட்ட கவிதையில் தான் அந்த எதுகை மோனை, இயல்பு மோனை, அந்த சந்த நயம், சொல் நயம் எல்லாம் வைத்து எழுத முடியும். அந்த கவிதையின்
நிகழ்வுகளை பற்றியும் அந்த கவிதையின் எண்ண ஓட்டம் பற்றியும் ஒருங்கிணைப்பாளர் அதிவீர பாண்டியன் வளரி பன்னாட்டு கவிஞர் பெருமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைப்பாளரும் இருக்கிறவர். இப்பொழுது பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் நிறுவனதர. அவர் சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் அருமையா இருந்துச்சு. அப்ப கவிதைங்கிறது எப்படி வருது, எப்படி எழுதுறாங்க, அந்த கவிதை எந்த மாதிரி நடைபெற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு சுவாசமே எப்படி இருக்கணும், வாசிப்பா இருக்கணும். நாங்க அந்த வாசிப்புங்கிறது எல்லார்கிட்டையும் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். வாசிப்பை நேசிப்போங்கிற நிகழ்வு நம்ம அடிக்கடி நடத்திட்டு இருக்கோம். அதுல நானும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லோருமே வாசிப்போம். இப்ப இந்த கவிதைங்கிறதுல கவிதை அப்படிங்கிறதுக்கு வரும்பொழுது கவிதை உணர்வின் வெளிப்பாடு. கவிதை என்றால் என்ன, கவிதை என்பது எந்த தருணத்தில், எந்த கோணத்தில், எந்த பரிமாணத்தில் உள்ளது என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு கவி பெருமக்கள் காத்துள்ளார்கள். அன்னையர் தினத்தை முன்னிட்டு நான் இந்த கவிதையை வாசிப்பு இந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டதால் எனது ஒரு சிறிய கவிதை நான் இப்பொழுது உங்களிடம் பேசினாலும் தோன்றிய நிமிஷத்தில் எழுதியதுதான். தவறு இருந்தாலும் பொறுத்துக் கொள்ளுங்க. அன்னை என்னும் அற்புதம். அம்மா அன்பின் மறு உருவமே அம்மா. 10 மாதம் சுமக்கும் பொழுதும் சலித்ததில்லை நீ, பகலிரவு விழித்த போதும் சலித்ததில்லை நீ. என்னை வளர்க்க ஊனுறக்கம் தொலைத்த உன்னதமான தாயே, உந்தன் இமைக்கதவம் திறந்தே விழியின் மணியில் வைத்தே என்னை காத்தாயோ. உந்தன் இமைக்கதவம் திறந்தே விழியின் மணியில் வைத்தே என்னை காத்தாயோ. தாயே அன்று கருவறை, இன்று இணையிலா உனது இறை அறையில் வைத்து பாதுகாத்தாயோ. ஏட்டிலும் எழுதவில்லை, எழுத எனக்கு பக்கம் இல்லை, உன்னை பற்றி எழுத எனக்கு பக்கம் இல்லை. பசிக்கு நான் அழுதா பாகா உருகிடுவாளே என் அம்மா, பசிக்கு நான் அழுதா பாகா உருகிடுவாளே என் அம்மா. தனக்கென வாழாமல் தரணியில் வாழும் ஜீவனெனில் அது அன்னைதான். தனக்கென வாழாமல் தரணியில் வாழும் ஜீவனெனில் அன்னைதான். யாரை குறிப்பிட இயலும்? பட்டினி கிடந்து பள்ளிக்கு அனுப்ப கல்லும் சுமப்பால் கலையும் எடுப்பால். கண்முன்னே நடமாடும் தெய்வமே எந்தன் தாயே, நீயே அனைத்தும். அன்பு என்னும் அற்புதமே அன்னையே, நீயே, உனக்கு சமர்ப்பணம். எனது கவிதையை கூறியுள்ளேன். அடுத்ததாக இன்றைய நிகழ்வில் கவிதை வாசிக்க அந்த கவிதையின் கருத்துக்களை கூற இருக்கின்ற ஹுசைனா என்பவர் முதலில் அழைக்கிறேன். ஹுசைனா, இவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். ஹுசைனா இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோணத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BA ஆங்கிலம் இலக்கிய இறுதி ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவிதை எழுதுவதே இவரோட பொழுதுபோக்கு. இணை ஆசிரியராக பல்வேறு புத்தகங்கள்ல பணியாற்றி இருக்காங்க. இன்னும் சிறப்பு, இது என்னை பற்றியும் உங்களை பற்றியும் என்ற நூலும், மோதிர விரல், ஒருவேளை எனக்கு ஒரு போபியா உள்ளது, எந்த நூல்களை எழுதியிருக்காங்க. அவரது சமூகத்தில் உள்ள பல்வேறு சமூக பிரச்சனைகளை பற்றி விவரிக்கும் சர்வைவல் என்ற பெயரில் தனது சொந்த புத்தகத்தை தொகுத்திருக்கிறார். அவர்களது வாழ்க்கையின் பயணத்தை விவரிக்கும் சித்தரிப்பு என்ற இவரது 2வது புத்தகத்தையும் தொகுக்கிறார். இவரது கவிதைகள் ஜெர்மன் வானொலியில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. இப்பொழுது பெங்களூரில் உள்ள நாஞ்சில் ஆனந்த் அறக்கட்டளையில் தமிழ் சங்க இதழில் ஆசிரியராக பணியாற்றுகிறார். கொரோனா நோயாளிகள் மற்றும் கோவிட் வாரியர்ஸ் ஆகியோருக்கான நிதி சேகரிக்கும் என தன்னார்வ தொண்டும் செய்து வருகிறார். இவர் காமராசன் எழுதிய திருநங்கைகள் என்ற கவிதை குறித்து பேசுகிறார். திருநங்கைகள் தலைப்பே வேறு அருமை. வாங்கம்மா ஹுசைனா, வாங்கம்மா. அவையோர் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இன்று நான் இக்கருத்தரங்கில் பேச இருக்கும் கவிதையானது காமராசன் ஐயா அவர்கள் திருநங்கைகள் குறித்து எழுதிய காகித பூக்கள் என்ற கவிதைதான். முதலில் காமராசர் ஐயா பற்றி சிறு குறிப்பு தர விரும்புகிறேன். இவர் புதுக்கவிதை இயக்க முன்னோடியாக திகழ்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் திரைப்பட பாடலாசிரியரும் கூட. இவர் தொடக்கத்தில் மரபு கவிதை தான் எழுதி வந்தார். பிற்காலத்தில் புதுக்கவிதை, வசன கவிதை எழுதி இறுதியில் புதுக்கவிதையின் ஆசான் என்று கூறப்படும் அளவிற்கு பெருமை பெற்றார். அது மட்டுமல்ல, பாரதிதாசன் விருதும் பெற்றுள்ளார். இவர் இயற்றிய நூட்களில் சில கிறுக்கல், சூரியகாந்தி போன்றவை இவர் இயற்றிய நூட்கள். தற்போது கவிதையை பார்க்கலாம். திருநங்கைகள் காகித பூக்கள். காலமழை தூறலிலே கழையாய் பிறப்பெடுத்தோம், தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதுராடும் புதிரானோம், விதை பிணம் முழுக்குரு சந்திப்பிழை போன்ற சந்ததிப்பிழை நாங்கள், காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும், தலை மீது பூ வைப்போம் தாரணியோர் கல்லறையில் பூ
பூவைத்தல் முறைதானே. பூத்த உயிர் கல்லறைகள் நாங்கள். தாய் பெண்ணோ முல்லைப்பூ, தனிமலடி தாளம்பூ, வாய்ப்பந்தல் போடுகின்ற நாங்கள் காகித பூக்கள். இப்போது விளக்கத்தை பார்க்கலாம். காகித பூக்கள், காகிதம் அப்படின்றது இயற்கையா உருவாகிற ஒரு விஷயமா இல்ல நம்மளா அதை தயாரிக்கிற ஒரு விடயமா? நிச்சயமா நம்மளாதான் தயாரிக்கிறோம். காகிதம் அப்படின்னா என்ன? ஒரு மரத்தை நம்ம வெட்டுறோம், வெட்டி அதை தாளா மாத்தி அதை அச்சிட்டு நூலா மாத்துறோம், அதுதான் காகிதம். இத ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. பூக்கள் அப்படின்றது இயற்கையா வர்ற விஷயமா இல்ல நம்மளா தயாரிக்கிறோமா? நிச்சயமா அது இயற்கை சார்ந்த விடயம். நம்ம ஒரு விதைய போடுறோம், அது செடியா மாறுது, மரமா மாறுது, இலைகள் வருது, அதுக்கப்புறம் பூ வருது. அப்போ இந்த காகிதம் அப்படின்றது இயற்கை இல்லாத விடயம், ஆனா பூக்கள் அப்படின்றது இயற்கையான விடயம். அப்ப இந்த காகித பூ அப்படின்றது கலப்படம் மிகுந்த பூ, அதான் இதோடைய பொருள். அப்போ இந்த காகித பூ, அதாவது கலப்படம் மிகுந்த பூக்களை யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா திருநங்கைகளுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம கவிதைக்குள்ள போகலாம். கால மழை தூறலிலே களையாய் பிறப்பெடுத்தோம். மழை காலத்துல மழை பெய்வது இயல்பான ஒரு விடயம், அப்படித்தானே? அப்போ இந்த மழை தூறலிடுவது அதை விட இயல்பான ஒரு விடயம். அந்த தூறலின் மூலமாக அந்த கலைகளாக நாங்க உருவெடுத்தோம், நாங்க பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கைகள் குறித்து காமராசர் ஐயா சொல்கிறார். தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதுராடும் புதிரானோம். பெண் அப்படின்றவர் தாய் ஆக வேண்டும், அப்படித்தானே? அப்போ இந்த தாய் ஆகக்கூடிய தன்மை எங்களுக்கு இல்ல, இந்த ஒரு விடயத்துல மட்டும் நாங்க புதிராவே இருக்கிறோம். அந்த மாதிரி அவங்க திருநங்கைகள் சொல்றாங்க, தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதுராடும் புதிரானும், இன்னும் நாங்க அதுல புதிராதான் இருக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க. விதை வளர்த்த முள்ளானோம். இப்ப நீ ஆசைப்பட்டு ஒரு விதைய வைக்கிற, ஆனா நீ ஆசைப்படாட்ட மரம் அதுல வருது அப்படின்னா, அதாவது முட்கள் வருது. அப்போ விதை வளர்த்த முள்ளானம், ஆசைப்பட்ட விஷயம் அங்க வரல, அங்க முற்கள் தான் வந்திருக்கு, அந்த முற்கள் தான் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கைகள் சொல்றாங்க. விளக்கின் இருளானோம். விளக்கு அப்படின்றது என்னது? ஒளி தரக்கூடியது. விளக்கு அப்படின்னாலே வெளிச்சம் அப்படின்னு தான் பொருள். ஆனா அந்த விளக்கினுடைய இருளாக நாங்க இருக்கிறோம், இந்த உலகத்துல அந்த விளக்கினுடைய இருளா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கைகள் சொல்றாங்க. சதை வளர்க்கும் பிணம் நாங்கள், சாவின் சிரிப்புகள். எவ்வளவு கொடுமையான வார்த்தைகள்! அதாவது பிணம், சாவு அப்படின்னாலே ஒரு சோகமான விஷயம், ஒரு துக்கத்துல ஆழ்த்துற ஒரு விஷயம். ஆனா நாங்க இறந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகத்துல யாருமே அழமாட்டாங்க, யாருமே துன்பப்பட மாட்டாங்க, அவங்க மகிழ்ச்சி அடைவாங்களே தவிர துன்பமே பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆழமா இதை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, மூங்கை ஒரு பாட்டு சேர்க்க முடவன் அதை எழுதி வைக்க, முடவன் கை எழுதியதை முழுக்குருடர் படித்ததுண்டோ. மூங்கை ஒரு பாட்டை இசைக்கிறான், அத முடவன் எழுதுறானா? முடவனால முதல்ல எப்படி எழுத முடியும்? முடவனால எழுத முடியாது, அவங்களுக்கு கை கால் ஒழுங்கா இருக்காது, அதனால அவங்களால எழுத முடியாது. அத முடவன் கை எழுதியதை முழுக்குருடர் படித்ததுண்டோன்னு கேக்குறாங்க. அத முழுக்குருடால எப்படி படிக்க முடியும்? அவங்களுக்கு கண் தெரியாது, கண் பார்வை அற்றவர்கள். அப்ப அவர்களால எப்படி பார்க்க முடியும், அதை எப்படி எழுத முடியும்? அது நடக்காட்ட காரியம், ஒரு இயல்பான விடயமா நடக்காட்ட காரியம், அப்படித்தானே? இத யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா திருநங்கைகளுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. மூங்கையின் பாட்டானோ முடவன் கை எழுத்தானோ, முழுக்குருடர் படிக்கின்றார். அந்த மூங்கை எழுதின பாட்டு வேற யாரும் இல்லை, எங்களை பத்தி தான் எழுதினாங்க. முடவன் கை எழுதிச்சே, அதுவும் எங்களை பத்தி தான். முழுக்குருடர் இப்ப அதை படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள். சந்தி பிழைன்னா என்ன? இப்போ ஒரு 2 வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவுல ஒரு மெய்யெழுத்து வரணும் அப்படின்னா அது கண்டிப்பா வந்துதான் ஆகணும், இல்ல அப்படின்னா சந்தி பிழை. அதே மாதிரி எங்களுடைய சந்ததி செய்த பிழையே இந்த எங்களுடைய சந்ததி செய்த பிழைதான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருநங்கைகள் சொல்றாங்க. காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும். இந்த காலத்தினுடைய கட்டாயத்தை, இந்த காலத்தினுடைய இந்த சூழ்நிலையை இந்த கடவுளை திருத்தி அமைக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விடயம், அப்படிதானே? ஆனா நாங்க எல்லாரும் திருநங்கைகள் ஆகிய நாங்க எல்லாருமே உயிருள்ள கல்லறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தாய்
வாய்ப்பெண்ணோ முல்லைப்பூ, தனிமலடி தாளம்பூ, வாய்ப்பந்தல் போடுகின்ற நாங்கள் காகித பூக்கள். ஒரு பெண் தாயானா அப்படின்னா அவ கண்டிப்பா முல்லைப்பூவிற்கு சமமானவள். அதே மாதிரி தனி மலடி, மலடி என்பவள் அவளால குழந்தை பெற இயலாதவள். அவ ஒரு தாளம்பூவிற்கு இணையானவள். அதே மாதிரி வாய்ப்பந்தல் போடுகின்ற நாங்கள் ஒரு காகித பூக்கள், ஒரு கலப்பிடம் மிகுந்த பூக்கள் அப்படின்னு சொல்லி நிறைவு பெறுகிறாங்க. இந்த வாய்ப்பை எனக்கு நல்கியதுக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஹுசைனா. நன்றி, வணக்கம். அருமைமா, அருமையான கவி வரிகள். நான் காமராசர் அவர்களின் புது கவிதையில திருநங்கைகள் காகித பூக்கள் என்றதை விளக்குற கவிதை எடுத்துக்கிட்டீங்க. அதுல நீங்க சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் சிலையில் எழுத்து அம்மா. சந்தி பிழை, சந்ததி பிழை, தலைமீது பூவை போல விளக்கின் இருளானோ, சதி வளர்க்கும் பிணம் நாங்கள், நாங்கள் இறந்தால் யாரும் துன்பப்பட மாட்டார்கள், மூங்கில் பாட்டிசைக்க முடவன் எழுதி வைக்க முழுக்குருடர் படித்ததுண்டோ. என்ன ஒரு வாசகம் பாருங்களேன். படிக்கையிலேயே நம்ம மனசை என்ன பாடுபடுத்துது அந்த வாசகங்கள்லாம். அப்ப அவங்களோட மன உணர்வை, அந்த மூன்றாம் பாலினம் அப்படின்னு இன்றைக்கு அழைக்கப்படுற அந்த மன உணர்வை அப்படியே படம் பிடிச்சு நான் காமராசர் ஐயா எழுதியிருக்காங்க. இந்த உயிருள்ள கல்லறைகள்ல நாங்கள் இருக்கோம், காகித பூக்கள் அப்படிங்கிறத இப்ப ஹுசைனா அவர்கள் அழகாக, தெளிவாக, அருமையான கவிநடையில் அவருக்கே உரிய தனி நடையில் எடுத்து கூறினார். மிக சிறப்பு அம்மா, மிகவும் சிறப்பம்மா. அடுத்ததாக கோமதி அவர்களை அழைக்கிறேன். கோமதி அவர்கள் ஆந்திராவில் உள்ள திராவிட பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் பயின்று வருகிறார். பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் பணிபுரிகிறார். கவிதை, பேச்சு என பல தளங்களில் ஆர்வமுடன் பயணித்து வருகிறார். மனுஷிய புத்திரன் எழுதிய துகில் என்ற கவிதை குறித்து பேசுகிறார். வாங்கம்மா கோமதி, வாங்கம்மா. என்னை தாலாட்டிய மொழி, எனதருமை தாய்மொழி, என் இனிய தமிழ் மொழி, எண்ணமெல்லாம் நிறைந்த மொழி, என்னை நான் தொலைத்த போது, என்னுள்ளே புதைந்த போது, என்னை ஆக மிதந்து என் எண்ணங்களை ஒளிர செய்த மொழி. இதயத்தின் நாளங்கள் முகாரி மீட்டினாலும், இனிமையான கல்யாண ராகம் பாடினாலும், இதயத்தின் வலி மறக்க உதவும் மருந்தாய் இனிய என் தமிழ் மொழி என்றும் என்னுடனே. முகமகிழ்ந்து போனாலும் இக்கொடிய உலகில், முதுமையில் வீழ்ந்து அமிழ்ந்து போனாலும், முகவரி இழக்காது இலக்கிய உலகில் முத்தாக மிளர செய்யும் இனிய மொழி. கம்பன் என்றொரு கவிஞனும், கர்ஜித்த பாரதி என்னும் புலவனும், கருத்தமிழ்ந்து கவிதை தந்த பாரதிதாசனும், கண்ணதாசன் என்னும் கவி அரசனும் எப்போதும் அணைத்து கொண்ட மொழி, எப்பொழுதும் கவி பாட கலித்த மொழி. என் உடல் சருகி சாம்பல் ஆனாலும், என் சாம்பலோடு பூத்து கமழ்ந்தும் என் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். பைந்தமிழ் இலக்கிய பேரவை நடத்தும் கவிதை பேசட்டும் என்ற நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி என் உரையை துவங்குகின்றேன். இன்று நாம் மனுஷிய புத்திரன் எழுதிய துகில் என்னும் கவிதையை குறித்து காண இருக்கின்றோம். மனுஷிய புத்திரன் என்ற பெயரில் எழுதி வரும் எஸ். அப்துல் ஹமீது என்பவர் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் பிறந்தவர். 80களில் ஆரம்பத்தில் எழுத துவங்கிய இவர் கடந்த 20 ஆண்டுகளாக பத்திரிகை ஆசிரியராக, கவிஞராக, இலக்கியவாதியாக எழுதி வருகின்றார். அவர் எழுதிய துகில் என்ற கவிதையை உங்களோடு நான் கேட்டிருக்கின்றேன். நிறைய தீன குரல்களை, வதை முகாம்களின் குரல்களை, காப்பாற்ற யாரும் வராத அழுக்குரல்களை நான் படித்திருக்கின்றேன். கத்தி முனையிலோ துப்பாக்கி முனையிலோ ஒரு நிர்வாண புகைப்படத்தை காட்டியோ செய்யப்பட்ட வன்புணர்ச்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். உயிரற்ற உடல்களின் மீது பிணவரையில் காமம் தூய்ப்பவர்களை பற்றி.
என்று வேறொரு குரலை கேட்டேன். இன்று வேறொரு குரலை கேட்டேன். அண்ணா, நம்பித்தானே வந்தேன். பெல்ட்டால் அடிக்காதீர்கள், நான் கலற்றி விடுகின்றேன். அந்த தினக்குரல் என் தலைக்குள் ஒரு பிசாசை போல் இறங்குகின்றது. பிசாசை போல் இறங்குகின்றது. அதை என்னால் உதற முடியவில்லை. அது என் இதயத்தின் ஆழத்தில் ஒரு பாம்பை போல் ஊர்ந்து செல்கின்றது. அந்த குரல் என் நெருங்கிய சிநேகிதியின் குரல் போல் இருந்தது. அது யாரோ ஒருவரின் மகளின் குரல் என்பதை நினைக்கும் போது என் தொண்டை வலிக்க ஆரம்பிக்கின்றது. ஒரு சிறு பெண் ஒரு மனிதனை எவ்வளவு அழகாக நம்புகின்றாள். தனது வீட்டில் இருக்கும் உணவை எவ்வளவு பிரியத்துடன் எடுத்து வருகின்றாள். தன் மேல் காட்டப்படும் சிறிய அக்கறையை, தனக்கு அளிக்கப்படும் சிறிய பரிசை அவள் உவகையோடு ஏற்றுக்கொள்கின்றாள். அந்த மனிதன் அவளை மறைவிடத்திற்கு அழைத்து செல்கின்றான். ஒரு பறவையை தானியங்களை இறைத்து வலையை நோக்கி அழைத்து வருவது போல, ஒரு எலிப்பொறியில் ஒரு சிறிய கருவாட்டு துண்டை வைப்பது போல, அன்பு, நட்பு, காதல் என்பவை நம் காலத்தில் எவ்வளவு எளிய உதாரணங்களாகிவிட்டன. பிறகு அவளை யாரிடமோ ஒப்படைக்கின்றாள். ஆடைகளை கலற்றும்படி பெல்ட்டால் அடிக்கின்றான். அந்த பெண் அடிவாங்கி பழக்கமில்லாதவர்களோட இருக்க வேண்டும். அடித்தாங்க அவளுக்கு பயிற்சி இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த ஒரு மிருகமும் தனது இரையை இத்தனை கொடூரத்தோடு வேட்டையாடுவதில்லை. எந்த ஒரு மிருகமும் தனது இரையை இத்துணை கொடூரத்துடன் வேட்டையாடுவதில்லை. சித்திரவதையின் மூலம் ஒருவரை காட்டி கொடுக்க செய்வதை விட துயரமானது, சித்திரவதையை விட கொடூரமானது ஒருவரை தன்னைத்தானே நிர்வாணமாக்கி கொள்ள செய்வது. இது நிகழ்கின்றது. இதை நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கும் இக்கணத்திலும் வேறெங்கோ இடையறாது நிகழ்கிறது. வரலாற்றில் இதற்கு முன்பும் இப்படித்தான் நிகழ்ந்தது. இதற்கு பின்னும் இப்படித்தான் நிகழும். பாஞ்சாலிக்கு ஒரு முறை நிகழ்ந்த அற்புதம் பிறகு ஒருபோதும் நிகழவே இல்லை. பாஞ்சாலிக்கு ஒரு முறை நிகழ்ந்த அற்புதம் பிறகு ஒருபோதும் நிகழவே இல்லை. தீன குரல்களுக்கு நம்மிடம் பதில் இல்லை. அபய குரல்கள் எந்த நேரமும் எந்த வீட்டிலிருந்து ஒலிக்கும் என நமக்கு தெரியாது. நாளை நமக்கு வேறு பிரச்சனைகள் வந்துவிடும். தன் பெயர் வெளியே வந்துவிடக் கூடாது என கண்ணீருடன் சில பெண்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த இரவு ஒரு பிசாசை போல என் தலைக்குள் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த இரவு ஒரு பிசாசை போல என் தலைக்குள் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த கவிதையை நான் படிக்கும் பொழுது என்னை அறியாமல் என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து விட்டன. ஏனென்றால் ஒரு பெண் படும் சித்திரவதையை ஒரு கவிதை வடிவில் அழகாக கூறியிருக்கின்றார். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு போராட்டம் இந்த உலகில், அவள் எவ்வளவை சமாளித்து விட்டு இந்த உலகில் வள வர வேண்டியிருக்கின்றது. ஒரு பெண்ணை கல்லூரிக்கு தனியாக அனுப்புவதில் ஒரு பெரிய இடர் நிறைந்துள்ளது. எல்லாரும் அவளை ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்கள். ஒரு பேராசிரியர் என்ற பெரிய இடத்தில் இருப்பவர்களே அவளை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்கள்? ஒரு மாணவனை தன்னுடைய மகளாக பார்க்க வேண்டும், ஒரு மாணவனை தன்னுடைய மகனாக பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எப்படி பார்க்கின்றார்கள்? அனைத்தையும் படித்து அனைத்தையும் அறிந்தவர்களே இவ்வாறு நடந்து கொண்டால் படிக்காதவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஒரு பெண் ஒரு ஆணிடம் சகோதரத்துவத்துடன் பழகினால் அவளை சகோதரியாக பார்க்கின்றானா? இல்லை ஒரு தந்தை தனத்தில் வைத்து பார்த்தால் அவளை மகளாக பார்க்கின்றார்களா? ஒரு பெண் பழகினாலே அது குற்றம் என்ற ஒரு மாய பிம்பம் நம்முடைய உலகில் உருவாகி கொண்டிருக்கின்றது. இன்றைய நிலையில் கூட நாம் செய்திகள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், தனது மகளை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்ற தந்தை என்று. ஏனென்றால் இத்தனை இழிச்செயல்கள் ஒரு பெண்ணுக்கு நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. சமீப காலத்தில் என் நண்பருடைய வாழ்வில் ஒரு நிகழ்வு நடந்தது. அவர் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரியால் அவளுக்கு ஒரு பிரச்சனை. அப்போது இதனை யாரிடம் சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. சரி, தன்னுடைய மனக்குறையை தன் நண்பனிடம் சொல்லலாம் என்று அவள் அதை பரிமாறிக்கொண்டாள். உடனே தன்னுடைய நண்பர் என்ன செய்தார் என்றால் அந்த அதிகாரியிடம் பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து வைத்தார். பின்பு அந்த அதிகாரியிடம் அந்த நண்பருக்கு பிரச்சனை ஏற்பட்டது. அவருடைய வேலையும் பறிபோகிவிட்டது. பிறகு அந்த நண்பருக்கும் என்னுடைய தோழிக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டது. இறுதியில் அவர் என்ன கூறினார் தெரியுமா? உன்னால் தான் நான் வேலை இழந்தேன்,
உன்னால் தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, உன்னால் தான் என் வாழ்க்கை வருமானம் இல்லை. நான் ஒன்று கூறுகின்றேன், ஒரு பெண்ணுக்கு உதவி செய்கிறீர்கள் என்றால் அதை தயவு செய்து சொல்லி காட்டாதீர்கள். ஏனென்றால் ஒரு பெண் ஒரு குழந்தையை 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கின்றாள். அதற்கு இருக்கும் தைரியம் இந்த சமூகத்தில் வலம் வருவதற்கும் அவளுக்கு இருக்கும். ஒரு கஷ்டம் என்று ஒருவர் உங்களிடம் வந்து சொன்னால் அவருக்கு உதவி செய்வதற்கு நான் பாராட்டுகின்றேன். ஆனால் அதை தயவு செய்து சொல்லி காட்டாதீர்கள். சொல்லி காட்டி அந்த பெண்ணின் மனதை தயவு செய்து உதைக்காதீர்கள். ஒரு பெண் பிறந்தவுடன் தன் தந்தையின் பாதுகாப்பில் வளர்கின்றாள். பின்பு தன் சகோதரருடன் வெளியே வலம் வருகின்றாள். அதன் பிறகு புகுந்த வீட்டிற்கு செல்கின்றாள். கணவனின் பாதுகாப்புடன் இருக்கின்றாள். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டாலே யாருடைய பாதுகாப்புடன் தான் இருக்க வேண்டுமா? ஒரு கணவன், அதாவது பிறந்த வீட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றாலே கணவனிடம் கேட்டுதான் செய்ய வேண்டும் என்ற நிலை. ஏன் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? ஆணுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, பெண்ணாக இருந்தால் கேட்டுதான் செய்ய வேண்டுமா எல்லாத்தையும்? இது எந்த விதத்தில் நியாயம் என்று புரிவதே கிடையாது. ஒரு பெண்ணாக இருந்தால் முகநூல் உபயோகிப்பதில் கட்டுப்பாடு, புலனம் உபயோகிப்பதில் கட்டுப்பாடு, இன்ஸ்டாகிராம் உபயோகிப்பதில் கட்டுப்பாடு, எல்லாவற்றிலும் கட்டுப்பாடு. நான் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திராவிட பல்கலைக்கழகத்தில் படித்து வருகின்றேன். இன்று இரவு நான் பேருந்து ஏறினால் நாளை மறுநாள் காலையில் தான் நான் என் பல்கலைக்கழகத்திற்கு சென்று சேர முடியும். அன்று இரவு முழுவதும் என்னுடைய தாயும் தந்தையும் தூங்க மாட்டார்கள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கே இருக்கின்றாய், எங்கே செல்கிறாய் என்று கேட்டுக்கொண்டேதான் இருப்பார்கள். அதை பார்க்கும் பொழுது எனக்கு பரிதாபமாக இருக்கும். என்னுடைய கவலையை யாரிடமும் சொல்ல முடியாது. ஒரு இரவு முழுக்க தூங்காமல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏனால் இந்த உலகத்தை, இந்த சமூகத்தை அவரால் நம்ப இயலவில்லை. தன்னுடைய பெண் பத்திரமாக செல்கின்றாரா என்று ஒரு தந்தையும் தாயும் தூங்காமல் என்னை அப்படி கவனித்துக் கொள்கின்றார்கள். ஏனென்றால் இந்த சமூகம் அவ்வளவு சீர்கெட்டு சீர்குலைந்து இருக்கின்றது. காரணம் இவர் இப்படி இருந்தார் அதனால் நான் இப்படி இருக்கின்றேன், இவர் இப்படி இருந்தால் அதனால் நான் இப்படி இருக்கின்றேன் என்று மற்றவரை தான் நாம் குறை காட்டுகின்றோம். நம்முடன் இருக்கின்ற குறையை நாம் முதலில் களைய வேண்டும். ஒரு பெண் என்பவள் ஒரு அக்னிக்கு சமம். நாங்கள் எல்லாம் திரௌபதியின் பேத்திகள் என்பதை யாரும் மறவாதீர்கள். பெண் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை, பெண் இல்லை என்றால் இந்த சமூகம் இல்லை, பெண் இல்லை என்றால் இந்த குடும்பம் இல்லை, பெண் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்பதை மறவாதீர்கள் நண்பர்களே. பெண்கள் தான் இந்த நாட்டின் சக்திகள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகின்றேன். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். அருமை அம்மா கோமதி. அடைமலை பொழிந்தது போல தன் மன கருத்துக்களையும் மன குமுறல்களையும் கவிதையின் கருத்துக்களாகவும், கவிதையின் கருத்துக்களையே தனது கருத்தாகவும், இன்றைய நிலையில் பெண்களுடைய நிலைமை பற்றியும் பெண்கள் மதிக்கப்படும் விதம் பற்றியும் அழகாக எடுத்து கூறினார். மனுஷியபுத்திரன் எழுதிய கவிதை பேசட்டும் என்ற நிகழ்வில் துகில் என்ற கவிதையை பற்றி பேசினார். அதில் பித்தனை போல மனசுல இருக்காங்க. பெண் ஆணிட்ட பழகையில தந்தையா சகோதரனா நட்பா பழகினாலும் கடைசியில பெண்களை அவங்க தவறா பயன்படுத்த முயல்றாங்க அப்படிங்கிறதையும், அந்த வழியை இதயத்துல பாம்பு ஊறுறது போல இருந்துச்சுன்னு சொன்ன வரி ரொம்ப அற்புதமான வரியம்மா. யாரோ ஒருவரோட குரல்ல அண்ணான்னு கேட்டு பழகி உணவை கொண்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அக்கறையா இருக்காங்கன்னு நினைச்சு போகையில அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கப்புறம் நம்மள அந்த பறவைய வலைய போட்டு பிடிக்கிற மாதிரி, தானியத்தை எரிஞ்சு வேடன் பிடிக்கிற மாதிரியும், எலி பொறியில கருவாட்டு துண்டை வச்சு பிடிக்கிற மாதிரியும் நம்மகிட்ட அக்கறையா இருக்கிற மாதிரி அன்பா இருக்கிற மாதிரி காட்டி நம்மள அந்த தவறான உறவுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க, நம்ம பலிகடை ஆயிருக்கோம் அப்படிங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. அடுத்து எந்த ஒரு மிருகமும் இவ்வளவு கொடூரமா வேட்டையாடினது இல்லை அப்படின்னாங்க. ஆமா, இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம்தான். சிறு குழந்தைகள் கூட இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுனாலதான் போக்சோ சட்டம் எல்லாம் இப்ப தீவிரமான நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க. இவன் கோமதி சொன்ன கருத்து மாதிரியே நிறைய விஷயங்கள் வெளியில வராமலே கூட நமக்கு அசிங்கமே அப்படின்னு சொல்லி எல்லோரும் அதை மனதில் போட்டு அடக்கி அதை ஒன்றும் செய்ய முடியாமல் ஆகி எத்தனையோ இறப்புகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. அருமையான தலைப்பை எடுத்து பேசியிருக்காங்க. அதோட அவங்க சொன்னது பெண் இல்லாட்டி எதுவுமே முடியாது, பெண்ணு தாங்க எல்லாம் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணாங்க. உண்மைதான். இன்னைக்கு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அன்றே சொன்னாங்க. ஆனா அந்த பெண்ணை ஆக்குகிற சக்தியும் அதை வழி நடத்துகிற சக்தியும் சரியாக கிடைத்தால், வாய்ப்பு கிட்டினால் பெண் விண்ணையும் தொடுவார். திரௌபதியின் பேத்திகள் நாங்க. உண்மைதான். எத்தனை திரௌபதிகள் இன்னைக்கு எத்தனையோ பேர். அன்னைக்கு பாஞ்சாலி திரௌபதிக்கு துகிலுரியில கண்ணன் வந்தது போல இன்னைக்கு காப்பாற்ற யார் வராங்க? காந்தியடிகள் சொன்னது போல நள்ளிரவில் ஒரு பெண்
கழுத்து நிறைய நகைகள் போட்டுக்கொண்டு நடந்து சென்று வீட்டுக்கு திரும்ப பத்திரமாக வந்தால் சுதந்திரம் அடைந்தது என்று நம்புகிறேன் இந்தியா என்று கூறினார் இல்லையா? அந்த கருத்துக்களை முன்வைத்து துகில் என்ற கவிதை மூலம் கோமதி பேசிய விஷயங்கள் வெகு அருமை. அருமையான கருத்துக்கள் அம்மா, அருமைம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நன்றி. அடுத்ததாக செந்தமிழ் அவர்களை அழைக்கிறேன். செந்தமிழ் முதுகலை 1ஆம் ஆண்டு ஆங்கில இலக்கியம், குந்தவை நாச்சியார் கல்லூரி மகளிர் கல்லூரியில படிக்கிறாங்க, தஞ்சாவூர். கண்ணதாசனை பற்றி தஞ்சை தமிழ் முற்றம் சார்பில் நடைபெற்ற விழாவில் சிறந்த கவி படைத்ததற்காக கவிதாயினி பட்டம் பெற்றவர், இளம் பேச்சாளர், தமிழ் ஆர்வலர். இவர் எடுத்துக்கிற தலைப்பு என்னன்னு சொன்னா, மு. மேத்தா அவர்களின் மனிதனை தேடி என்ற கவிதை குறித்து பேசுகிறார். வாங்கம்மா செந்தமிழ், வாங்க. அன்னை தமிழுக்கும் அவைக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் கவிதையை தேடுவோம், கவிதையை பேசுவோம் என்ற நோக்கத்தோடு கவிதையை இத்தனை அழகாக ஒரு நிகழ்வின் மூலம் கவிதையை தாண்டி கவிதையினுடைய சாராம்சத்தை இங்கே பேச விளைந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும், அதை கேட்க விளைந்திருக்கிற அத்தனை நட்புகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதலில் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். பைந்தமிழ் இலக்கிய பேரவைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். மு. மேத்தா அவர்களுடைய கவிதை மனிதனை தேடி, அதை பற்றி இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதையும் தாண்டி கவிதை என்பது இந்த மனித இனத்தின் மனிதத்தின் உள்ளே புதிந்திருக்கிற அறிவை, ஆற்றலை, பேராற்றலை, ஒரு போராளித்தனத்தை, அன்பை, எஞ்சி கிடக்கிற இந்த எல்லாவற்றையும் அசைத்து பார்க்கிற சில நிகழ்வுகளை கவிதைகள் செய்து விடுகிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் வைரமுத்து அவர்களுடைய கவிதையில் கூட கவிஞர்கள் ஒரு விசித்திர பறவைகள் என்று சொல்லுவார். ஆமாம், அந்த கவிஞர்கள் எப்போதும் விசித்திர பறவைகள் தான். அவர்கள் எரிமலையையும் சிறு எறும்பையும் ஒரே சமதளத்தில் வைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மனம் எப்போதும் நடுநிலையாய் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எந்த ஒரு கவிதையும் அரசியலும் சமூகமும் அற்று இருக்கிற நிலையில் அது கவிதைகளுக்கான மாண்பை இழந்து விடுகிறது என்று நான் நினைப்பதுண்டு. ஏனென்றால் இந்த தேசத்தில் நாம் சொல்ல வேண்டிய, செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமைகள் என்பது அரசியலையும் சமூகத்தையும் தான் நாம் பேச வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தில் எல்லா காலகட்டங்களிலும் இருந்து வருவதாக நான் நினைக்கிறேன். அப்படி மு. மேத்தா அவர்களுடைய கவிதை என்பது மனிதனை தேடுகிறது. பாவம், அவரும் மனிதனைத்தான் தேடி இருக்கிறார். இத்துணை காலமாக அருகிலே ஒரு மனிதராவது மனிதத்தோடு இருந்து விட மாட்டாரா என்று அத்துணை பெரிய கூட்டங்களில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமே காலாகாலமாக. அதைத்தான் மேத்தா அவர்களும் செய்திருக்கிறார். அதையும் தாண்டி அவர் மனிதனுக்கு உள்ளே இருக்கிற மனிதத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய விஷயம். வெறும் மனிதன் என்பவன் உருவத்தில் மட்டும் மனிதனாய் இருந்து விட்டால் அது சரியா இருக்க முடியாது. அதையும் தாண்டி அவனுக்குள்ளே ஒரு மனிதம் இருக்க வேண்டும். அந்த மனிதத்தை மேத்தா அவர்கள் தேடுகிறார்கள். மேத்தா அவர்களுடைய கவிதைகள்ல ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறது. இவர் பெரிய குளத்திலே செப்டம்பர் 5ஆம் தேதி 1945 பிறந்திருக்கிறார். சென்னை மாநில கல்லூரியிலே தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். அப்பொழுதே மரபு கவிதைகளையும், புது கவிதைகளையும், சிறுகதைகளையும், நாவல்களையும், கட்டுரைகளையும் எழுதி கொண்டிருந்தவர். அதையும் தாண்டி அவருடைய சோழ நிலா எனும் வரலாற்று நூல் தமிழக அரசினுடைய முதற் பரிசை பெற்றது. ஊர்வலம் எனும் ஒரு நூல் ஆனந்த விகடனிலே முதல் பரிசை பெற்றிருக்கிறது. மு. மேத்தா என்று சொன்ன உடனேயே நமக்கு எல்லோருக்கும் ஞாபகம் வருகிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் உவமையும் உருவகமும் தான் மேத்தா. இதை தாண்டி மேத்தாவை பற்றி சொல்லுவதற்கு மிகப்பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் மேத்தாவை சில வார்த்தைகளுக்குள் அடக்கிவிட வேண்டும் என்று சொன்னால் அது உவமையும் உருவகமும் என்று சொல்லலாம். அப்படி உவமையிலும் உருவகத்திலும் அவர் செய்திருக்கிற புரட்சி என்பது அளப்பரியது. ஏனென்றால் ஒரு பழமையையும் புதுமையையும் உவமை உருவகத்தில் கொண்டு வந்து விடுவது என்பது அவ்வளவு அசாத்தியமான விஷயம். அப்படிப்பட்ட அசாத்தியமான விஷயங்களை மேத்தா அவர்கள் செய்திருக்கிறார்கள் தன்னுடைய கவிதைகளில். போகிற போக்கில் ஒரு கவிதையை கையாண்டு விடுவது என்பது அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அதை மேத்தா அவர்கள் செய்திருப்பார்கள். நான் படித்து அவ்வப்போது என் மனதிற்குள் நினைத்து சிரித்துக் கொள்ளுகிற ஒரு கவிதை, அவருடைய ஒரு கவிதை,
இந்த ஊரில் நாய்களை அவிழ்த்து விட்டு கற்களை கட்டி போட்டு விடுகிறார்கள் என்று அவருடைய ஒரு கவிதையின் எங்கள் கல்லூரியின் நூலகத்தில் படித்த அந்த கவிதை இன்னும் மறந்து போகாமல் இருப்பதற்கான காரணம், ஒவ்வொரு முறை தெருக்களில் நடந்து செல்லுகிற போதும் தெரியாத இடங்களில் நாம் நடந்து செல்லுகிற போதும் ஏற்படுகிற அந்த பயம், அந்த உணர்ச்சியை அவர் அவ்வளவு எளிதாக அவர் இந்த கவிதையில எழுதிவிட்டார் என்பது ஆச்சரியத்திற்குரியது, நகைப்புக்குரியது. மகிழ்ந்து அந்த கவிதையை எந்த இடங்களில் வேண்டுமானாலும் நாம் பறைசாற்றி விடுவதற்கான ஒரு அங்கீகாரத்தை நமக்கு அந்த கவிதை நமக்கு கொடுத்து விடுகிறது என்று நினைக்கிறேன். அப்படித்தான் இந்த கவிதையும் மனிதனை தேடி இருக்கிறது. ஏனென்றால் எப்போதும் சக மனிதனின் மீது கல்லெறிகிற, சக உயிர்களின் மீது கல்லெறிகிறது மனிதம். ஆனால் எல்லா உயிர்களின் மீதும் பூக்களை எரிகிறது கவிதைகள். எல்லா உயிர்களின் மீதும் மனிதத்தின் மீதும் எப்போதும் பூக்களை எரிந்து கொண்டிருக்கிறது கவிதைகள். அப்படித்தான் இந்த மு. மேத்தா அவர்களுடைய கவிதையும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை, நம்மை நாமே தேட வேண்டிய ஒரு அவசியத்தை இங்கே சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் மனிதனை தேடி என்று சொன்னவுடன் நமக்கு அருகில் இருக்கிற ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, அவனை எப்படி எடை போட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாம் சிந்திப்போம். இல்லை, இது ஒவ்வொருவரும் தன்னை பற்றி சொல்ல வேண்டிய, நினைத்து பார்க்க வேண்டிய, தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிற நாம் இந்த கவிதையோடு அப்படியே ஒத்து போவோம் என்று நினைக்கிறேன். இங்கே அந்த கவிதை உங்கள் முன் சொல்ல கடமைப்படுகிறேன். மு. மேத்தா அவர்களுடைய கவிதை, மனிதனை தேடி. உன்னுடைய கொடியை உயர்த்தி பிடித்துக்கொள், எதற்காக அடுத்தவர் கொடிக்கம்பத்தை அறுக்க துடிக்கிறாய். உன்னுடைய மார்க்கத்தில் பூக்களை தூவிக்கொள், எதற்காக அடுத்தவர் மார்க்கத்தில் முட்களை பரப்புகிறாய். உன்னுடைய படத்தை ஆணியில் மாட்டிக்கொள், எதற்காக அடுத்தவர் படத்தின் மேல் ஆணி அறைகின்றாய். உன்னுடைய நிறைகளை ஊரெங்கும் சொல்லிக்கொள், எதற்காக அடுத்தவர் குறைகளை ஆராய்ச்சி செய்கின்றாய். உன்னுடைய தோட்டத்தில் வேலியை போட்டுக்கொள், எதற்காக அடுத்தவர் தோட்டத்தில் அத்துமீறுகின்றாய். ஊரை எழுதுகிறாய், பேரை எழுதுகிறாய், எப்போது உண்மையில் நீ யார் என்று எழுதப் போகிறாய். மதத்தை சொல்கிறாய், சாதியை சொல்கிறாய், எப்போது மனிதன் என்று நீ சொல்ல போகிறாய். இந்த வரிகளுடைய இறுதி அந்த ஒரு 6 வரிகள் நம்மை அறைந்தது போல் இருக்க வேண்டும். அதுதான் கவிதைகள் செய்கிற மாயம். தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருந்து நாம் இதை பார்க்க வேண்டும். எழுத்து என்பது ஒரு மனிதத்தினுடைய ஆகப்பெரும் சிறந்த ஆயுதம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இதில் இந்த கவிதையினுடைய முதல் வரிகள், உன்னுடைய கொடியை உயர்த்தி பிடித்துக் கொள், எதற்காக அடுத்தவர் கொடி கம்பத்தை அறுக்க துடிக்கிறாய். காலந்தோறும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மனிதர்களே. இன்றைக்கு மட்டுமல்ல, இது காலந்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் என்றைக்கு மொழியாக, ஜாதியாக, மதமாக, நாடாக, ஆணாக, பெண்ணாக பிரிந்தோமோ, இது எல்லாம் பிரிவினைகள் என்று நாம் என்றைக்கு உணர்ந்தோமோ அன்றைக்கே இப்படிப்பட்ட கொடிகளுடைய பிரச்சனையும் நமக்கு ஆரம்பமாகிவிட்டது என்று நினைக்கிறேன். இன்றைக்கு கட்சி கொடிகளுக்காக இந்த தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டங்கள், பிரச்சனைகள், அதற்கு உள்ளே இருக்கின்ற ஊழல்கள் எத்தனை என்று நமக்கு தெரியும். இன்றைக்கு கூட நாம் தொலைக்காட்சிகளை பார்க்கின்றோம். ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான வன்முறை எல்லையை மீறி இருவரும் அது ஊர்க்கலவரமாக மாறுகிற அளவிற்கு இன்றைக்கு சென்றிருக்கின்றது என்று நாம் தொலைக்காட்சிகளை பார்த்தோம். அதையும் தாண்டி இன்றைக்கு கூரைகளே இல்லாத வீடுகளில் கூட இன்றைக்கு கட்சி கொடிகள் பறப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் இந்த ஜனநாயகம் அப்படி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த தேசம் அப்படி இருக்கிறது என்று நினைக்கிறேன். தன் மதம், இனம், சாதி என்று பிரிந்த மனிதனின் ஒவ்வொருவரையும் இந்த வரிகள் நிச்சயமாக உசுப்பி பார்க்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக, உன்னுடைய மார்க்கத்தில் பூக்களை தூவிக்கொள், எதற்காக அடுத்தவர் மார்க்கத்தில் முட்களை பரப்புகிறாய். இன்றைக்கு மிக தேவையான சில வரிகள் என்று நான் இதை அடித்து சொல்லுவேன். ஏனென்றால் இன்றைக்கு மதங்களின் மீது சில மதங்கள் நிகழ்த்துகின்ற வன்முறைகளும், சில பெரும்பான்மையான மதங்களின் மீது சில மதங்கள் நிகழ்த்துகின்ற வன்முறையும், தங்களுடைய கோயில் இருந்ததற்கான அடையாளம் இருந்தது என்று சொல்லி மிகப்பெரிய சில சாம்ராஜ்யங்களை இடித்துவிட்டு சில மத அடையாளங்களை பரப்புவதும், இப்படி எத்தனையோ விதமான நிகழ்வுகளை நாம் தொலைக்காட்சிகளில், செய்தித்தாள்களில் படித்து கொண்டிருக்கிறோம் தோழர்களே. இங்கு இருக்கிற எல்லாவற்றுக்குமான சம உரிமை, சமம்
என்கிற நிலை எப்போது எய்தப்படுமோ அப்போதுதான் நிஜமான மார்க்கம் பிறக்கும். மார்க்கம் என்பது அவர்களுடைய மதத்தை மட்டும் வைத்து நான் சொல்லவில்லை. மார்க்கம் என்பது வழியைத்தானே குறிக்கும். எல்லா வழிகளும், எல்லா மதத்தில் இருக்கிற வழிகளும் அன்பைத்தான் சொல்லுகிறது தோழர்களே. அதனால் அன்புதான் நம்முடைய மிகப்பெரிய மார்க்கம் என்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்தில் நபிகள் அவர்கள் சொல்லிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு மிகப்பெரிய மதத்தினுடைய தலைவர் என்று நம்மால் நினைக்கப்படுகிறவர். ஆனாலும் கூட அவர் ஒரு மிகப்பெரிய மனிதத்தினுடைய தலைவர் என்று நான் சொல்லுவேன். அவருடைய வரிகள், உன் மதம் உன்னுடையது, என் மதம் என்னுடையது, கடவுள் மதம் அன்புடையது என்று அவர் சொல்லியிருப்பார். அப்படி அன்பை இந்த உலகம் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு, அன்பை அடைவதற்கான வழியை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு வாழட்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ விதமான வன்முறைகளை நம்மால் பார்க்க முடியும். அதை களைவதற்கான ஒரு வரியாக இந்த வரியை நான் பார்க்கிறேன். அடுத்ததாக, உன்னுடைய நிறைகளை ஊரெங்கும் சொல்லிக்கொள், எதற்காக அடுத்தவர் குறைகளை ஆராய்ச்சி செய்கின்றாய். ஏனென்றால் இதை கேட்ட உடனே எனக்கு ஓஷோ ஞாபகத்திற்கு வந்து விட்டார். ஏனென்றால் அடுத்தவனுடைய குறைகளை காண்கிற ஒவ்வொருத்தரும் மனநோயாளி என்று அவர் சொல்லுவதாக அவருடைய ஒரு குறிப்பு நான் படித்தேன். அப்படி அடுத்தவர் குறைகளை ஆராய்ச்சி செய்யாமல் இருந்தாலே நிச்சயமாக நாம் எத்தனை பெரிய இன்பத்தை பெற்றுவிட முடியும் என்று நமக்கு தெரியும். என்றால் அடுத்தவர் குறைகளை ஆராய்ச்சி செய்வதிலேயும் அடுத்தவரை பற்றி சிந்திப்பதிலேயுமே இன்றைக்கு பெரும்பாலான நேரங்கள் நமக்கு செலவாகி போகிறது. அடுத்தவரை பற்றிய செய்திகளை, தவறான செய்திகளை பரப்புகிற இந்த சமூக வலைதளங்கள் மிக பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிற இந்த காலத்தில் தன்னுடைய குறைகளை முதலில் தெரிந்து கொள்வோமேயானால் இந்த தேசம் வலுப்பெறும், இந்த சமுதாயம் மேம்பெறும் என்று அவர் சொல்லுகிறார். உன்னுடைய தோட்டத்தில் வேலி போட்டுக்கொள், இதற்காக அடுத்தவர் தோட்டத்தில் அத்துமீறுகின்றாய். இது இந்த உலகத்தை அசைத்து பார்க்கிற ஒரு வரி என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தீவிரவாதம் தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் தீவிரவாதம் என்பது தலை விரித்தாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இத்தனை ஆண்டுகளில் இந்த வரிகள் ஒரு மிகப்பெரிய கேள்வியை நமக்குள் எழுப்புகிறது. யார் தீவிரவாதிகள் என்ற கேள்வியையும் சேர்த்து எழுப்புகிறது. ஏனென்றால் இன்றைக்கு சில மதங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே தீவிரவாதிகள் என்ற ஒரு அற்பமான சில விஷயங்கள் கூட இங்கே பரப்பப்பட்டு கொண்டிருப்பது மிக மோசமான, கண்டனத்திற்குரிய சில நிகழ்வுகள் என்ற அரசியலையும் இங்கே நான் பேச துணிகின்றேன். அடுத்ததாக, ஊரை எழுதுகிறாய், பேரை எழுதுகிறாய், எப்போது உண்மையில் நீ யாரென்று எழுத போகிறார்? நிச்சயமாக நாம் சொல்வோம், மேத்தா அவர்களுக்கு இந்த வரிகள் நம் முன்னால் வைத்ததற்கான காரணம், என்றைக்காவது ஒரு நாள் நாம் எல்லோரும் மனிதன் என்று எழுதிவிட மாட்டோமா என்கிற ஏக்கத்திலும் ஆதங்கத்திலும் தான் எழுதியிருப்பார். இனிமேலாவது இந்த இளைஞர் சமுதாயம் இனி வரப்போகும் காலங்களில் நாம் எல்லோரும் பெருமையாக எழுதுவோம், நாம் எல்லோரும் மனிதர்கள், எல்லா அடையாளங்களையும் துறந்த மனிதர்கள் என்று எழுதுவோம் என்று சொல்லுகிறேன். மதத்தை சொல்கிறாய், சாதியை சொல்கிறாய், எப்போது மனிதன் என்று நீ சொல்ல போகிறாய் என்று கேட்டால் நான் முன்னதாகவே சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் மனிதர்களாக மாறுவதற்கு விடைந்து விட்டோம், அது எங்களுடைய மிகப்பெரிய கனவாகவும் இருக்கிறது என்று சொல்லி இந்த மிக பெரும் வாய்ப்பை எனக்கு அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செந்தமிழ், உமது உரை வெகு அருமையாக இருந்ததம்மா. மனிதனை தேடி மூத்தா அவர்களின் கவிதை வரிகளை பற்றி அழகாக எடுத்து சொன்னீர்கள். மனிதன் இருக்கிறாரா? முதலில் மனிதனுக்குள்ளேயே மனிதத்தை தேடினார். மனிதன் என்ற மனிதனுக்குள் மனிதத்தை தேடினார் மேத்தா என்று சொன்னீர்கள். மன்னிக்கவும். கவிஞர்கள் ஒரு விசித்திர பறவைகள் என்றீர்கள். எரி மலைகளையும் எரி தளல்களுக்கு இடையில் கூட கவிதை எழுத அவர்களால் முடியும் என்றீர்கள். அரசியல், சமூகம் என்பன பல்வேறுபட்ட பரிணாமங்களை சொல்லி வந்து இந்த மனிதனின் கவிதையை சொல்லும் பொழுது, மனிதனை தேடி என்ற கவிதையை சொல்லும் பொழுது, உன் கொடியை உயர்த்தி கொடி, எதற்காக அடுத்தவன் கம்பத்தை அறுக்கிறாய்? அந்த வரிகளும், உன் மார்க்கத்தில் நீ பூக்களை தூவு, எதற்காக அடுத்தவர் மார்க்கத்தில் முட்களை பரப்புகிறாய் என்ற வரிகளும், அதே மாதிரி உன் குறைகளை ஊரெங்கும் சொல்லிக்கொள், எதற்காக அடுத்தவர் குறைகளை ஆராய்ச்சி செய்கிறாய்? உன் தோட்டத்தில் நீ வேலி போட்டுக்கொள், எதற்காக அடுத்தவர் தோட்டத்தில் அத்து மீறுகிறாய்? மதம், சாதி என்று பேசி திரிகிறாயே மனிதா, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை எங்கே தேடுகிறாய் என்ற வரிகள் மிக அற்புதம் அம்மா. அதை சொல்லி வரும் பொழுது நீங்கள் சொன்ன விதமும் சொன்ன கருத்துக்களும், குறைகளே இல்லாத வீடுகள் இருக்கு, ஆனா அங்க கட்சி கொடி பறக்காம இல்லை அப்படிங்கிற கருத்தை சொன்னீங்க.
நிறைய கருத்துக்களை அடுக்கடுக்கா எடுத்து சொன்ன விதத்துல தன் மதம் தன் இனம் என்ற கருத்தையும் மீறி மனிதனாக மதிக்க வேண்டும். மன உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். தன்னை போலே தானே பிறரும் என்று எல்லோரும் நினைக்க ஆரம்பித்து விட்டால் பிறருக்கு நாம் துன்பம் செய்ய மாட்டோம். நம்மிடத்தில் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் வந்துவிடும். இந்த பழி வாங்கும் எண்ணம், குரோதம், விரோதம் இதெல்லாம் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக வாழலாம் என்ற கருத்தை மேத்தாவின் கவிதை வாயிலாக நமக்கு பதிவிட்ட தமிழ்செல்வி அவர்களுக்கு வாழ்த்துக்கள்மா. ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நன்றிம்மா, நன்றி. சரியம்மா. அடுத்ததாக அமிதா அவர்களை அழைக்கிறேன். அமிதா முதுநிலை இயற்பியல் 1ஆம் ஆண்டு மாணவி, குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரி தஞ்சையில் படிக்கிறார். பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் செயலாளர், தொலைக்காட்சி பட்டிமன்ற பேச்சாளர், கவிஞர், வெற்றி மங்கையர் சாதனையாளர் விருது, சிறந்த பேச்சாளர் விருது 2020 போன்ற பல்வேறு விருதுகளின் நாயகி, விருதுகளுக்கு சொந்தக்காரர். இவர் இப்பொழுது நம்ம உரையாற்ற வருகிறார். அமிதா வாங்கம்மா. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த இனிய நிகழ்வில் இணைந்திருக்கும் அத்துணை நண்பர்களுக்கும் என் அடுத்த வணக்கம். நான் இன்று கவிஞர் இன்குலாப் பற்றி பேச இருக்கிறேன். இன்குலாப் என்றாலே புரட்சி என்று பொருளாம். ஆதலால் தான் என்னவோ அவர் புரட்சி மிக்க கவிதைகளையே எழுதியிருக்கிறார். இவர் 1944ஆம் ஆண்டு கீழ்கரை எனும் ஒரு ஊரில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தை ஒரு சித்த மருத்துவர். தமிழ் கவிஞர், பேராசிரியர், சொற்பொழிவாளர், நாடக ஆசிரியர், சிறுகதை எழுத்தாளர், பத்திரிகையாளர், பத்தி எழுத்தாளர், பொது உடைமை சிந்தனையாளர், பன்முக திறமை கொண்டவர்தான் இன்குலாப் ஐயா அவர்கள். சென்னையில் உள்ள புது கல்லூரியில் ஈரோடு தமிழன்பன், நா. பாண்டுரங்கன் போன்ற உயரிய மனிதரோடு பணியாற்றியவர் தான் இன்குலாப் ஐயா அவர்கள். இவரின் கவிதைகள் அத்துணையிலும் பெண்களின் நிலை, அரசியல், சமூகம், பொருளாதாரம், அடிமைத்தன எதிர்ப்பு, இன ஒடுக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு என பல செய்திகளை பதிவிட்டிருப்பார். இந்த வரிசையில் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஆதிக்க சமூகத்தினருக்கும் உள்ள வாழ்க்கையை பற்றி இன்குலாப் ஐயா எழுதிய ஒரு கவிதை பற்றி தான் நான் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அதாவது, அரியலூர் மாவட்டத்தில் உள்ள குளம்பாடி என்னும் ஒரு கிராமத்தில் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றில் தாழ்த்தப்பட்ட மக்களின் குழந்தைகள் குளித்திருக்கிறார்கள். இதனால் அந்த கிணறு தீட்டுப்பட்டு விட்டது என கூறி அந்த கிணற்றில் ஆதிக்க சமூகத்தினர் மின்சாரத்தை பாய்ச்சிருக்கிறார்கள். இதனை அறியாமல் 4 பச்சிளங்குழந்தைகள் அந்த கிணற்றில் குளித்த போது உயிரிழந்திருக்கிறார்கள். எத்துணை ஒரு கொடுமையான செய்தி இது. ஆம், அந்த காலத்திலெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அத்துணை சலுகைகளும் மிகவும் எளிதாக கிடைப்பது கிடையாது. இதனை மையமாக கொண்டு ஐயா எழுதிய கவிதைகள் உங்களிடையே. மனுஷங்கடா நாங்க, மனுஷங்கடா, உன்னை போல அவனை போல 8 சாண ஒசரமுள்ள மனுஷங்கடா நாங்க, மனுஷங்கடா. எங்களோட மானம் என்ன தெருவில் கிடக்கா? உங்க இடுப்புக்கெல்லாம் பணி புரிகிறதே எங்களின் கணக்கா? உங்களோட முதுகுக்கெல்லாம் இரும்புல தோளா? நாங்க ஊடு புகுந்தா உங்க மானம் கிழிஞ்சு போகாதா? உங்க தலைவன் பிறந்த நாள் போஸ்டர் ஒட்டவும், உங்க ஊர்வலத்துல தர்ம அடிய வாங்கி கட்டவும், அட எங்க முதுகு நீங்க ஏறும் ஏணியாகவும், நாங்க இருந்தபடியே இருக்கணுமா காலம் பூராவும்? குளப்பாடு கிணத்து தண்ணி புள்ளைய சுட்டது, தண்ணியும் தீயா சுட்டது. இந்த ஆண்டைகளின் சட்டம் எந்த மிராசை தொட்டது? சதையும் எலும்பும் நீங்க வச்ச தீயில வேகுது. உங்க சர்க்காரும் கோட்டும் அதுல எண்ணெய ஊத்துது. எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க. நாங்க எரியும் போது எவன் மயிர புடுங்க போனீங்க? டே மனுஷங்கடா நாங்க, மனுஷங்கடா. உன்னை போல அவனை போல 8 சாண ஒசரம் உள்ள மனுஷங்கடா நாங்க,
மனுஷங்கடா என்று எழுதியிருப்பார். அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதிக்க சமூகத்தினுடைய பிறந்த நாளுக்கு அந்த போஸ்டர் ஒட்டுவது, அவர்கள் சொல்லும் அந்த பணிகளை எல்லாம் செய்வது போன்ற பல செயல்களை செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய மக்கள் ஆதிக்க சமூகத்தினுடைய கிணற்றில் குளித்ததற்காக அது தீட்டு என கூறி அதில் மின்சாரத்தை பாய்ச்சி 4 குழந்தைகள் இறந்திருக்கிறார்களே, ஏன் இதனை ஒரு சட்டம் கூட பொருட்படுத்தவில்லை? ஏனெனில் நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதற்காகவா என்று அத்துணை வலிகளும் வேதனைகளும் நிறைந்திருக்கும் கவிதையாகத்தான் நான் இதனை பார்க்கிறேன். அக்காலத்தில் தாழ்த்தப்பட்ட சாதியினர் ஆதிக்க சாதியினர் வீட்டுக்குள் நுழைந்தால் தீட்டு, அவர்கள் பயன்படுத்தும் நீரை அருந்தினால் தீட்டு, தீட்டு 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 என எத்துணை குமுறல்கள். தீட்ட வேண்டியது உங்கள் புத்தியை தானடா என்று நெத்தியடி கொடுக்கும் அளவிற்கு இந்த கவிதையை எழுதியிருப்பார் இன்குலாப் ஐயா அவர்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு சில வரிகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது, சூரியனை நாள்தோறும் முதுகில் சுமந்து வந்தோம், வேர்வை இலைகளால் பூமியின் நிர்வாணத்தை மறைத்தோம், இருந்தும் மிஞ்சாத உழக்கு அரிசியோடு மிஞ்சியது கோவணம்தான். அதாவது காலை முதல் இரவு வரை மிகவும் கடுமைப்பட்டு உழைத்து வருகிறோம். இந்த பூமி நிறைய எங்களுடைய வியர்வை தான் நிறைந்து கிடக்கிறது. இவ்வாறு கடின உழைப்பு உழைத்தும் எங்களுக்கு ஒரு பிடி உழக்கு அரிசி கூட மிஞ்சவில்லை. என்ன தெரியுமா மிஞ்சியது? அந்த ஒரு கோவணம் மட்டும்தான் என்கிறார். அடுத்த வரியானது, எந்த ஒரு உழுக்காலை கன்றும் பூமியில் காலூன்றும் போதே மூக்கணாங்கயிற்றோடு பிறப்பதில்லை. தாயின் கற்பத்தில் நாங்கள் சனித்த போதோ நீங்கள் பின்னிய சாதி கயிறு ஒரு கொப்புள் கொடிக்கு முந்தி எங்கள் கழுத்தை சுற்றியது. அதாவது ஒரு மாடு கூட அதன் வயிற்றில் அந்த வயிற்றில் இருக்கும் அந்த கண்ணுக்குட்டி பிறக்கும் போதே அந்த மூக்கணாங்கயிரோடு பிறப்பது கிடையாது. மூக்கணாங்கயிறு என்பது அந்த மாட்டை அடக்குவதற்காக கட்டப்படும் ஒன்று. ஆனால் நாங்கள் எங்கள் தாயின் கருவில் உருவாகும் போதே நீ தாழ்த்தப்பட்ட சாதி என்னும் ஒரு கயிறு எங்கள் தொப்புள் கொடிக்கும் முன்பாகவே வந்து என் கழுத்தை சுற்றி கொண்டு விட்டதே என்று மிகவும் வருத்தத்துடன் கூறுகிறான் அந்த குழந்தை என்று பாவித்து இந்த கவிஞர் எழுதியிருப்பார். கண்ணீரால் மட்டுமல்ல, இரத்தத்தாலும் இறந்து காலங்களில் ஈரம் படிந்தது. செருப்பணிந்து கொண்டு தெருவில் வராதே என்று சொல்லுகிறவனின் தோலை உரித்தே செருப்பாக்கி மாட்டி திமிர் நடை போடுவோம். சுரண்டும் வர்க்கங்கள் காணும் சொப்பனங்களில் கூட கழக கொடி பிடித்து எங்கள் கைகள் உயர்ந்து வரும். அழுது புலம்ப மாட்டோம். 1000 அடக்குமுறை வரினும் எழுந்து நிற்போம். இனி ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கே என்று எழுதியிருப்பார். அதாவது அக்காலத்திலெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் தெருவில் செருப்பணிந்து கொண்டு நடக்கக்கூடாது என அவர்களுக்குள்ளாகவே ஒரு சட்டம் இருந்திருக்கிறது. அப்படி சொல்லுபவனின் தோலையே செருப்பாக்கி நான் ஒரு நாள் நடப்பேன் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். இதோடு மட்டுமல்லாமல் ஆதிக்க சமூகத்தினர் காணும் கனவுகளில் கூட நாங்கள் கழக கொடியை பிடித்து எங்கள் கைகள் உயர்ந்துதான் நிற்கிறது. நீங்கள் எங்களை எத்துணை கொடுமைகளுக்கு உள்ளாக்கினாலும் நாங்கள் ஒருபோதும் வருந்த மாட்டோம். நிச்சயம் ஒரு நாள் நாங்கள் எழுந்து நிற்போம். இனி ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கே என்று அற்புதமாக முடித்திருப்பார். எத்துணை விழிப்புணர்வு வார்த்தைகள், எத்துணை நியாய கண்ணீர்கள், எத்துணை விடாமுயற்சிகள் அவர்களை முன்னேற கொண்டு வர வேண்டுமென. இவை அனைத்தும் அந்த காலத்தில் நிகழ்ந்தவையே. இன்று கொஞ்சம் மாறி இருக்கிறது. சுத்தமாக இந்த அடிமைத்தனம் அழிந்திருக்கிறது என நிச்சயமாக என்னால் கூற இயலாது. ஏனெனில் இன்றும் பல்வேறு இடங்களில் சாதி கொலைகளும் சண்டைகளும் அரங்கேறித்தான் வருகிறது. ஆனால் பல்வேறு துறைகளில் இன்று சம இடஒதுக்கீடு, பிற்பட்ட மக்களுக்கு பல சலுகைகள் கொடுக்கப்படுகிறது என்றால் நிச்சயம் இத்துணை சலுகைகளுக்கும் அடிப்படை காரணம் இன்குலாப் போன்ற பல கவிஞர்களின் எழுத்துகள் தான் என்றால் அது நிச்சயம் மிகையாகாது. ஆக இது போன்ற ஒரு நல்ல கவிஞரின் கவிதையை உங்களிடையே எடுத்துரைத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இனியாவது அனைவரும் சமம் என்ற எண்ணத்தை அனைவரின் மனதிலும் விதைப்போம் என்று கூறி, சாவலும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மனம் கமர்ந்து வேக வேண்டும்,
வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அம்மா. அமீதா அவர்களின் கவிதை வரிகள் வெகு அருமை. இன்குலாப் அவர்கள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், தந்தை சித்த மருத்துவர். அவர் எழுதிய கவிதையை பற்றி அணு அணுவாக அக்கு வேறாக பிரித்து அழகாக சொல்லிவிட்டீர்கள் அம்மா. மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா என்ற கவிதை குறித்து பேசுனீங்க. இது ஆதி காலத்திலேயே நீங்க சொன்ன மாதிரி இப்பொழுது நம்ம சமுதாயத்தை பற்றி பேச வரவில்லை, ஆனால் கவிதையின் கருத்து பற்றி கூற வரும் பொழுது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மன உணர்வுகளையும் அவர்கள் பாதிப்படைந்ததையும் கூறியுள்ள கவிதை இது. அரியலூர் கிராமத்துல கிணத்துல குளிச்சதுனால அந்த கிணத்துக்கு மின்சாரம் பாய்ச்சி அதுல குளிக்க போன அந்த தாழ்த்தப்பட்ட சிறுவர்கள் இறந்து போனாங்க. அப்ப மனுஷ உயிர் என்ன, வெளிமதிக்க முடியாத உயிர் உங்களுக்கு விளையாட்டா போச்சா, எங்க தீட்டு பார்த்தீங்க அப்படிங்கிற கருத்தும், அந்த செருப்பு அணியக்கூடாது, கக்கத்துல துண்டை வச்சுக்கிறணும், வணக்கம் சாமி கும்பிட்டா சாமி அப்படின்னு சொல்லணும், அவங்கள தூரத்துல பார்த்தா எந்திரிச்சு நிக்கணும், காப்பி கடையிலயோ அந்த பல சாப்பாடு உணவகங்கள்லயோ அவங்களுக்கு சமமா உட்கார்ந்து சாப்பிட முடியாது, அந்த சிரட்டையில காப்பி கொடுக்கறது, இதெல்லாம் இருந்த சமூகம் நிலை இன்று இல்லை என்றாலும் இருந்தது, அனுபவித்தார்கள் அந்த வேதனையை என்பதையெல்லாம் பட்ட வர்த்தனமாக அழகாக அருமையாக எடுத்து சொன்னீங்கம்மா. கவிதையோட கருத்து ஒரு பக்கம்னாலும் நீங்க சொன்ன விதம் மிக அருமையம்மா. இதுல என்ன சொன்னீங்க, சூரியனை நாள்தோறும் சுமக்கிறோம், எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. சூரியனை நாள்தோறும் முதுகில் சுமக்கிறோம், சூரியனோட வெயிலே நம்ம முதுகுல படுது, வேர்வை சிந்துறோம், ஆனா எங்களுக்கு உலகரிசி சாப்பாடு இல்லை அப்படிங்கிற வரையும் கோமணம் தான் மிஞ்சிச்சுங்கிறதும். அதே மாதிரி எங்க வந்துச்சு ஜாதி, எப்ப வந்துச்சு ஜாதி, மாடு கூட மூக்கணாங்கயிறு போட்டுக்கிட்டு பிறக்கிறது இல்ல, அப்புறம் ஏன் மனுஷனுக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கம்மா. உங்க கவிதை வரிகள் வெகு அருமை, நீங்க சொன்ன விமர்சனமும் அதை விட அருமைமா, அதை விரிவுரையை எடுத்து சொன்னது ரொம்ப அருமை. உங்க கவிதை நல்லா இருந்துச்சுமா அமிதா, வாழ்த்துக்கள்மா. வணக்கம் அம்மா. மிகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி சிறப்புற அமைத்து கொடுத்த மதிப்பிற்குரிய நாகவள்ளி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் அம்மா. இன்றைக்கு பேசப்பட்ட கவிதைகள் குறித்தான ஒரு சிறு கருத்து பகிர்வு. இந்த நிகழ்வு தீர்மானிக்கப்பட்டதற்கான கால அளவு 2 நாட்கள். நேற்றைக்கு முந்தைய நாள், நேற்றைய தினமே யார் யார் என்னென்ன கவிதைகள் குறித்து பேசலாம் என்பதனை தீர்மானித்து விட்டுதான் இந்த அரங்கில் இந்த கவிதை பேசப்பட்டது. நாங்கள் இந்த நிகழ்வினை திட்டமிடுவதற்கு முன்பாக 2 கருதுகோளாக கொண்டோம். ஒன்று, தற்போது நவீன யுகத்தில் பேசப்பட வேண்டிய கவிஞர்கள் நிச்சயம் இருக்கிறார்கள். என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா நாகவள்ளி அவர்கள் கூட கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இணையவழி கவியரங்குகள் மட்டும் கலந்து கொண்டு கவிதை வாசித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து முகநூல் பக்கங்களிலும் சமூக வலைதளங்களிலும் கவிதைகளை பகிர்ந்து வருகிறார்கள். இவர்களுடைய மிகப்பெரிய நூல் விரைவில் வெளிவர இருக்கிறது. ஒரு சூட்சமமாக சஸ்பென்ஸாகவே மகனிடம் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதை தொடர்ந்து பல்வேறு தளங்களில் பயணப்பட்டவர்கள். இன்றைக்கு கவிதை குறித்து பேசியிருக்கக்கூடிய 4 சகோதரிகளுமே கவிதைகளை தொடர்ந்து இதழ்களில் எழுதி வரக்கூடியவர். அன்பிற்கினிய சகோதரி ஹுசைனா அவர்கள் கூட தொடர்ந்து வளரி பன்னாட்டு கவிஞர் பெருமன்றத்தின் சார்பாக இருக்கக்கூடிய வளரி இதழில் தொடர்ந்து கவிதை எழுதி வரக்கூடியவர். இதில் முக்கியமான விடயம் என்று பார்த்தால், இங்கு கவிதை வாசித்த 4 பெண்களில் 3 பிற துறையை சார்ந்தவர்கள், அதாவது தமிழ் இலக்கிய துறையை சாராமல் 2 நபர்கள் ஆங்கில இலக்கிய துறையை சார்ந்தவர்கள். சகோதரி அமிதா அவர்கள் இயற்பியல் துறையை சார்ந்தவர், கோமதி மட்டும் தமிழ் இலக்கிய துறையை சார்ந்தவர். 4 பேருமே அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆளுமையை பற்றி மிக சிறப்பாக சீரிய முறையில் கருத்து பகிர்ந்திருக்கிறார்கள். நான் முன்னரே சொன்னது போல தற்போது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்களை பேசுவதற்கான களமும் தொடர்ந்து பைந்தமிழ் இலக்கிய பேரவை முன்னெடுக்கும். அதற்கு முன்னர் நாங்கள் தீர்மானித்தது, இன்றைக்கு பல்வேறு
கவிஞர்களுடைய கவிதை இந்த உலகத்தில் பேசப்படாமல் இருக்கிறது. பாரதிதாசனுக்கு அடுத்து வந்த கவிஞர்கள் இவர்கள் எல்லாம் பாரதியாருக்கு அடுத்து வந்தவர்கள். இதற்கு அடுத்து தற்போது இருக்கக்கூடிய வைரமுத்து, கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய கவிதைகள் எல்லாம் பேசப்படுகின்றன. இருப்பினும் இவர்களுடைய கவிதை பெருமளவாக பேசப்படவில்லை. அவர்களுடைய கவிதைகள் மிகுந்த ஆழமும் செறிவும் கருத்தும் நிறைந்தவை. இவர்கள் எல்லாம் ஒன்று இந்திய போராட்ட காலத்திற்கு முன்பு இருந்தவர்கள், அல்லது இந்திய போராட்டம் அடைந்த பின்பு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நிலையை அடையாத சூழலில் பயணித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கவிதைகள் அனைத்தும் அந்த காலகட்டத்தில் எழுந்தவை. மீரா ஐயாவினுடைய கவிதைகள், இது போன்ற பல்வேறு கவிஞர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுடைய கவிதைகளை வாசித்து அது மிகவும் தெளிந்த கவிதைகளை நமக்கு இந்த அரங்கில் பதிய வைக்க வேண்டும் என்று எண்ணிய போது 4 சகோதரிகள், முதலில் பேசிய உசைனா அவர்கள் நா. காமராசன் ஐயா அவர்களுடைய திருநங்கைகள் என்ற கவிதையை வாசித்தார்கள். இந்த 4 கவிதைகளும் பலருக்கு பரிச்சயமாக இருக்கும், எனக்கும் பரிச்சயமான கவிதைகள். என்றால் இந்த 4 கவிதைகளுமே மிகவும் வழி நிறைந்து காணப்படக்கூடிய ஒன்று. இன்னொன்று சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து எழுதப்பட்ட கவிதைகள் 2. இன்னொன்று விழிப்புணர்வை மையமாக கொண்டு எழுதப்பட்டவை. இதில் இருக்கக்கூடிய 4 படைப்பாளிகளுமே பார்த்தீர்கள் என்றால், ஒரு படைப்பாளியானவன் எதை கொண்டும் அஞ்சாதவனாகவும், தன்னுடைய கருத்தை கூறும்போது தன்னுடைய குரல் வேலைகள் நிறுத்தப்படும், அப்போது கூட தன்னுடைய கருத்தை தைரியமாகவும் தெளிவோடும் உச்சரிக்கக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும். அந்த வகையில் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இந்த 4 கவிஞர்கள். நா. காமராசன் ஐயாவாக இருக்கட்டும், மனுஷ்யபுத்திரனாக இருக்கட்டும், இன்குலாப் ஐயாவாக இருக்கட்டும், அதற்கு பிறகாக செந்தமிழ் அவர்கள் பேசிய கவிஞர் மு. மேத்தா ஐயா அவர்களாக இருக்கட்டும். இன்னொன்று இந்த இடத்தில் பதிய வைக்க வேண்டியது, இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு இயக்கம் சார்ந்து இருக்கிறார்கள். பொது உடைமை இயக்கமோ, திராவிட இயக்கமோ, கம்யூனிஸ்டுகளோ இல்லை ஏதோ ஒரு இயக்கம் சார்ந்து இருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் வலியுறுத்திய அத்துணையும் மொழி சார்ந்தும் இனம் சார்ந்தும் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த கேள்வியாகத்தான் அவர்கள் முன்வைத்தார்கள். தன்னுடைய வழியையும் வேதனைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களமாக, ஒரு போராட்ட களத்தில் வந்து போரிடுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய போராட்டத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஆயுதமாக காகிதங்களை மாற்றிக்கொண்டு கவிதை வடிவில் தந்த கவித்துவ சிற்பிகள், அவர்களுடைய கவிதைகள் இங்கு பகிரப்பட்டிருக்கிறது. மிக சீரிய முறையில் மிக சிறப்பு வாய்ந்த கருத்துக்களை அவர்களுடைய திறனாய்வு நோக்கிலும் 4 சகோதரிகளும் இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். உள்ளபடியே இன்றைய நிகழ்வுக்காக பைந்தமிழ் இலக்கிய பேரவை மிகுந்த மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் கொள்கின்றது. முறையாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பிற்கினிய நாகவள்ளி அம்மையார் அவர்கள் தலைமை உரையினுடைய கருத்துக்களை கூறி இந்த நிகழ்வு தொடர அன்புடன் வாழ்த்தி வணங்குகின்றேன். கவிதை வாசிப்பு என்ற இந்த நிகழ்வு கவிதையை, தனது கருத்துக்களை தனது ஆளுமை திறத்தோடு அருமையாக எடுத்து கூறிய உசைனா, செந்தமிழ், கோமதி, அமிதா அவர்கள் 4 பேருமே 4 தரப்பட்ட 4 பரந்துபட்ட கோணங்களை எடுத்துக்கொண்டுள்ளார்கள். திருநங்கைகள், மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, மனிதனை தேடி, அந்த நாங்கள் திரௌபதிகள் என்ற கருத்துக்களை எடுத்துக்கொண்டு 4 பேருமே அருமையான கவிதை வரிகளை அழகாக நமக்கு எடுத்து சொல்லி, அதன் சமுதாய நிலைமைகளை, மனிதனை தேடி அந்த இன்னொரு கவிதை மன்னிக்கவும், அந்த சமுதாய நிலையையும் மனிதனுடைய மனதின் நிலையையும், மனிதன் இன்றைய எப்படி வாழ வேண்டும், பெண்களின் பாதுகாப்பு எவ்வாறு உள்ளது, பெண்கள் தனது பாதுகாப்பிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூறினார்கள். இவ்விடத்தில் நான் ஒன்றை நானும் ஒரு தாயாக பதிவு பண்ண விரும்புகிறேன். கோமதி அவர்கள் பேசும் பொழுது சொன்னார்கள், நான் இன்று இரவு பேருந்து ஏறினால் நாளை மறுநாள் காலையில் தான் ஆந்திரா பல்கலைக்கழகம் சென்றடைவேன். அதற்குள் என் அப்பா அம்மா எனக்கு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எங்க இருக்கிறா என்று போன் பண்ணி கேட்பார்கள் என்று.
அப்பொழுதும் அவர்கள் பதிவு பண்ணிய கருத்து, இந்த சமுதாயத்தின் மேல் நம்பிக்கையின்மையால் தான் என் அப்பா அம்மா கேட்கிறார்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவருடைய கருத்தும் அவருடைய மனவேதனையும் எனக்கு வருத்தத்தை தந்தது. இருந்தாலும் அப்பா அம்மா கேட்பது பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு, நாம் போயிட மாட்டோமா, அப்பா அம்மா போன் பண்ணிட்டே இருக்காங்களே, அவங்களும் தூங்கல. அப்ப இந்த பொண்ணும் போன் வந்தா கோமதியும் எடுத்துதான் ஆகணும். கோமதி தூங்குகிறா, தூங்கல, பஸ்ல போகல, தூக்கம் வராது, தனியா போகல அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம அப்பா அம்மா நம்மளையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கிற அந்த உந்துதலும் அந்த பாச உணர்வும் இருக்க போய் தானே கோமதி அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் அட்டன் பண்ணி அப்பா அம்மாட்ட நான் பத்திரமா போயிட்டு இருக்கேங்கிற தகவலை சொல்லுச்சு. இவங்களுக்கு என்ன வேலை, நம்ம சைலண்ட்ல போட்டு தூங்குவோம்னு தூங்கலையில. அப்ப நம்ம அப்பா அம்மா எதிர்பார்ப்பாங்க, நம்ம அப்பா அம்மா பதட்டப்படுவாங்க, நம்ம அப்பா அம்மா தவிப்பாங்கிற உணர்வு கோமதிக்கும் இருந்துச்சு இல்ல. அப்ப இந்த காலகட்டத்துல நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்றதும், நம்மை நாமே பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கும் நாம தயாரா இருக்கணுங்கிறதும், எல்லோருமே அவங்களோட நிலைமையை உணர்ந்து நடந்துகிட்டோம்னா இது மாதிரியான கவிதைகள் நம்மை பட்டை தீட்டக்கூடிய சாணை கற்களாகவும் வாள் தீட்டப்படுற வாளோட கூர்மையாகவும் நம்மளை மாற்றுங்கிறத என்னோட கருத்தை சொல்லிக்கிட்டு, தினம் வாசிங்க. இன்றைய பொழுதுக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம், இனிமேல் என்ன செய்ய போறோம், இன்னைக்கு இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தின் நேரத்தின் அருமை கருதி இருங்க. தம்பி எப்படியும் வாரத்துல 2 நிகழ்வுகளை நடத்திடுறாங்க. அதிவீர பாண்டியன் அவங்களோட அந்த தமிழ் உணர்ச்சிக்கும் தமிழோட அந்த ஈடுபாட்டுக்கும் நான் தலை வணங்கி உங்க எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றியையும் என்னுடைய வணக்கத்தையும் கூறி நன்றி கூறி முடிக்கிறேன் ஐயா. நன்றியா தம்பி. இவ்வளவு நேரம் நற்றமிழால் நல்ல பல கருத்துக்களை செவிகுளிர கேட்டுணர்ந்தோம். அருளில் பெரியதும் அறிவில் அரியதுமான அமுதான அருந்தமிழ் கருத்துக்களை நம் அகத்தினில் விதைத்து செவிக்கின்பம் ஈந்த செந்தமிழ் புரவலர்களுக்கும் மற்றைய தமிழ் உறவுகளுக்கும் நன்றியுரை நவில நாகையைச் சேர்ந்த தமிழ் பற்றாளரும் சமூக சிந்தனைக்குரிய கவிதைகளை எழுதுபவருமான சகோதரர் சி. ரோஹித் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றேன். இமய வரம்பினிலும் வீரம் துடிக்கும், வீணை நரம்பினிலும் இசை துடிக்கும், அதுவும் மானம் மானம் என்றே இசைக்கும் என்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எழுதிய கவிதை வழி என் உரை தொடங்குகிறேன். வாழ்வென்பது புத்தகத்தில் வரும் பத்தி போன்றது. உப்பு சப்பில்லாத வாழ்க்கையில் காட்சிக்கு கார்புள்ளியிடு, இன்பத்திற்கு ஆச்சரிய குறியீடு, பிறருக்கு உதவும் உன் வாழ்வின் நிகழ்வில் மேற்கோளிடு, துன்பம் வந்தால் கேள்வி குறியீடு, வாழ்வின் எல்லை தன்பட்டால் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வாழும் வாழ்க்கைக்கு வீர வணக்கம் செலுத்தி விடுபடு என்று நான் எழுதிய கவிதை வழி இந்த நன்றியுரையினை நான் தொடங்குகிறேன். இந்த நிகழ்வின் முதலில் கட்டமைக்க நான் நன்றியுரை வழங்க தோன்றிய போது எனக்கு முதலில் நினைவிற்கு வந்தவர்கள் என் நண்பர்கள் தான். ஏனெனில் அவர்கள்தான் என்னை ஒரு கவிதை எழுதுவதற்கு ஆயத்தப்படுத்தியவர்கள். ஏனெனில் அது பள்ளிக்கூட வாழ்க்கையை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். கவிதை எழுத சொல்லியே தொல்லை கொடுத்துருவாங்க, எதுக்குன்னு சொல்ல விரும்பல. அடுத்ததாக நன்றியுரை தொடங்குகிறேன். பைந்தமிழ் இலக்கிய பேரவை நடத்தும் கவிதை பேசட்டும் கவிதை குறித்தான கலந்துரையாடலில் நிகழ்வில் தன் அழகிய குரலில் தேனிசை தமிழில் வரவேற்புரை வழங்கிய அருமை சகோதரி மா. சுபிக்ஷா அவர்களே, நிகழ்வின் தலைமை உரையை மற்றும் இடையிடையே தொகுப்புரையும் அழகாக நிகழ்வின் வலிமையாய் வழங்கிய மதிப்பிற்குரிய முனைவர் நாகவள்ளி ஆசிரியர் மதுரை அவர்களே, நோக்க உரை வழங்கி எங்கள் பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் ஒருங்கிணைப்பாளர், முற்போக்கு கருத்துக்களை ஊற்றாய் எடுத்து எம்பும் அன்பு அண்ணன் வி. அதிவீர பாண்டியன் அவர்களே, உலக அரங்கின் கவிதை வடிவத்தினை அழகுற விளக்கிய அண்ணன் அவர்களே, எமக்கு தொழில் கவிதை என்பர், அதுபோன்று கவிதையின் உலகின் உன்னத வடிவம் கவிதை வடிவம் என்பது போல் இந்த நிகழ்வில் கவிதை வழங்கிய நால்வரான ஐயா காமராசர் அவர்கள் எழுதிய திருநங்கைகள் காகித பூக்கள் என்ற கவிதை வழி இன்றைய சமூகத்தில் திருநங்கைகள் படும் துன்பத்தினை அழகாக கவிதை வழி எடுத்து எம்பிய சகோதரி உசைனா அவர்களே,
அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டும் சமூகத்தால் இன்னும் அங்கீகரிக்கப்படாத திருநங்கைகளின் துன்பத்தினை அழகாய் எடுத்து எம்பிய சகோதரி அவர்களே. மற்றும் மனிதனை தேடி என்ற மேத்தா அவர்கள் எழுதிய கவிதை வழி தன் முற்போக்கு கருத்துகள் சமுதாய முரண்பாடுகளை துணிவுடன் தயங்காமல் கூறிய சகோதரி செந்தமிழ் அவர்களே. மற்றும் மனுஷ்யபுத்திரன் எழுதிய துகில் என்ற கவிதை வழி பெண் சமூகம் படும் துன்பத்தை தன் சார்ந்த சமூகத்தின் வழியை மனக்குமுறலாய் வெளிப்படுத்திய மும்மதமும் சங்கமிக்கும் என் மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரி சே கோமதி பைந்தமிழ் இலக்கிய பேரவை இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களே. மற்றும் இன்குலாப் எழுதிய மனுசங்கடா என்ற கவிதை வழி இன்றைய சமூகத்தின் மிக பெரும் பிரச்சனையாக இருக்கும் அரசியலிலும் நுழைந்து சமுதாயத்தின் சீர்கேட்டிற்கு வழிவகுக்கும் சாதி என்ற கொடிய நோயின் தாக்கத்தினை அழகாக எடுத்து எம்பிய சகோதரி அமிதா பைந்தமிழ் இலக்கிய பேரவை செயலாளர் அவர்களே. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்ற அம்பேத்கர் அவர்களின் சிந்தனைகளை தன் கவிதை வழி எடுத்து எம்பிய சகோதரி அவர்களே. சாதி கொடிதன்றோ சாதி மிக கொடிதன்றோ எங்கெனம் தோன்றுதோ சாதி பார்க்க அந்த சாக்கடை நீரினை தான் குடிக்க நாய்தானே பல சாதி நீயுமா மானுடா ஐயோ கேவலமே உன்னோடு ஒப்பிட்டு நாயை அசிங்கப்படுத்தி விட்டேனே அவற்றிற்கும் தெரிவதுண்டு கேவலம் உனக்கு மட்டும்தான் சாதி என்ற நான் படித்த கவிதைகளில் சகோதரி அமிதா அவர்கள் அழகாக எடுத்து எம்பினார். நிகழ்ச்சி தொகுப்பினை மிடுக்கான குரலில் செம்மை தமிழில் கேட்போர் இன்புற வழங்கிய சவே மருது பகவதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் நிகழ்வில் பங்கேற்று ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எங்களது நன்றி. மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவின் அஷ்டதிக் கஜங்களுக்கும் எனது நன்றி. இந்த கவிதை எழுதுபவர்கள் இந்த உலகமே மாற்று வெளிகளில் பார்க்க தோன்றுபவர்கள். கவிதையின் தாக்கத்தை சினிமாவில் கொண்டு போய் சேர்த்து ஆறாத வழிகளை இசையுடன் இணைந்த கவிதை வழி துடைத்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இவ்விடத்தில் நினைவு பெற வேண்டியவர். அவர் காட்சிக்கு பாட்டெழுதி ஒளியை விலை பேசும் சராசரி கவிஞர் அல்ல என்பர். அவரின் கவிதை உயரம் போற்றத்தக்கது. அவ்வுயரத்திற்கு நீங்களும் உயர வாழ்த்துக்கள். கவிதை படித்த அனைத்து கவிதை பெருமக்களுக்கும். ஒரு கதையுடன் இந்த நன்றியுரையினை நான் நிறைவு செய்கிறேன். ஒரு தயாரிப்பாளரிடம் தன் எழுதி கொடுத்த கவிதைக்கான பணம் கேட்டு ஒருவர் சென்றார். அங்கு அவருக்கு மிஞ்சியது அவமானப்படுத்தி வெளியே நில் நான் கூப்பிடுகிறேன் என்று கூறிய பொழுது வெளியே தேநீர் கடையில் நின்று தேநீர் அருந்திவிட்டு ஒரு காகிதத்தில் எழுதி அந்த தேநீர் கடைக்காரரிடம் கொடுத்து விட்டு சென்றார். தயாரிப்பாளர் வெளியே வந்து அவர் எங்கே என்று கேட்டபொழுது அந்த காகிதத்தினை தேநீர் கடைக்காரர் அவரிடம் கொடுத்தார். அந்த காகிதத்தில் தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நாயே நீ நில்லென்று சொன்னால் நான் நிற்பேனாடா என்ற உணர்ச்சி மிக்க தனது கொந்தளிப்பினை வெளிப்படுத்திய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் போல் நீங்கள் வாழ்கவே வளர்க. ஆக தமிழால் இணைவோம், தமிழுக்காக இணைவோம். நன்றி.